பகுதி 1. எனது இனிய தோழி ரம்யாவுக்கு அன்புடன் அணு எழுதி கொண்டது. நலம் நலமறிய ஆவல் என்று சம்பிரதாயமாக துவங்குகிறேன். 6 வருஷத்திற்கு பிறகு உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, 7 வருஷமா? நீயாவது ஒரு தபால் போடக்கூடாதா ரம்யா என்று சண்டை போட விருப்பமில்லை. நடுவில் நான் எழுதாததற்கு உன் விலாசத்தை தொலைத்து விட்டதுதான் காரணம் என்று பொய் எழுதவும் பிரியமில்லை. என்னவோ தெரியவில்லை, எழுத தோன்றவில்லை. இப்போது மட்டும் ஏன் திடீரென்று என்று உன் மனசில் கேள்வி வந்து உட்காருகிறதா? எனக்கு நினைவிருக்கிறது. எஸ், சுதாவின் திருமண வரவேற்பில் நான் என் அண்ணனோடு வந்து பரிசு பார்சல் கொடுத்துவிட்டு நம் மற்ற தோழிகள் யாராவது வந்திருக்கிறார்களா என்று தேடி யாரையும் காணாமல் எரிச்சலாக மரநாற்காலியில் அமர்ந்து மெல்லிசை கச்சேரியில் ட்ரம்ஸ் வாசிப்பவன் செய்து கொண்டிருந்த ஷேட்டைகளை கவனித்து கொண்டிருந்த போது என் முகத்துக்கு முன்னால் வந்து நின்று, ஹே அனு என்று கத்தினாய். பட்டுப்புடவையை ராஜஸ்தானி போல இடவளம் மாற்றி தலைப்பு போட்டு முகத்தில் ரூஜ் தடவி மின்னும் பொடிகள் போட்டு நீயே ஒரு கல்யாண பெண்ணின் அலங்காரத்தில் தான் இருந்தாய். அதுதானே நம் கடைசி சந்திப்பு. கச்சேரி காதில் விழாத தூரத்திற்கு நாம் 2 நாற்காலிகளை தூக்கிச் சென்று புல்வெளியில் போட்டுக்கொண்டு நம்மையே சுற்றி சுற்றி வந்து ஒரு கல்யாண வீட்டு இளைஞனிடம் சொல்லி ஐஸ்கிரீம் கொண்டு வர சொல்லி அவன் கொடுத்துவிட்டு, உங்கள் பேர் என்று கேட்டதற்கு ராக்காயினா முத்தம்மா இவ என்று சொல்லி அசடு வழிய வைத்தாயே, அது கூட நினைவிருக்கிறது. எவ்வளவு நேரம் பேசினோம் அப்போது. கல்லூரி வாழ்க்கை முடிந்து பிறந்த 6 மாதத்திற்கு பிறகு நாம் சந்தித்து கொண்டதால் அந்த சந்தர்ப்பத்தில் வாய் ஓயாமல் பேச நமக்கு 1000 விஷயங்கள் இருந்தன. கஸ்தூரி இல்லடி, அவள் மூஞ்சிக்கு லண்டன் மாப்பிள்ளை கிடச்சிருக்கான் தெரியுமா? ஃபோட்டோ காட்டினா சகிக்கலை. முகம் ஒரே கோணல். நாய்க்கு நாக்கு தொங்குற மாதிரி 2 பல்லு உதட்டுக்கு வெளியே தொங்குது. ஒவ்வொரு முத்தத்துக்கும் கண்டிப்பாக ரத்தம் வரும். லண்டன் மாப்பிள்ளைன்னதும் குஷியாக தலையாட்டினாலாம். ஜீவமல்லிகா என்னடியானா, அவளை பார்த்தியா நீ என்றாய் நீ. அவள் ரொம்ப பாவம் தெரியுமா? அவங்க அண்ணனோட வெட்டிங் டேக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கா. அப்போது ஸ்டூல் நழுவி விழுந்து இவ கீழே விழுந்து காலில் ஃப்ராக்சர் ஆகி 3 மாதம் கட்டு போட்டிருந்தாலாம். இப்போவும் விந்தி விந்தி தான் நடக்கிறா என்றேன் நான். சுலோச்சனா ஞாபகம் இருக்கால? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வாலிபால் விளையாடினப்போ நமக்கும் அவளுக்கும் பெரிய தகராறு வந்து பிரின்சி வரைக்கும் போய் நின்னோமே. அவள் மதுரையில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காளாம். அவங்களெல்லாம் விடு, நீ என்ன செய்கிறியே ரம்யா? நானா திருச்சியில் தான் இருக்கேன். அண்ணன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்துகிறாருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணுற நேரம் போக என் ஆஃபீஸ்க்கு வர்ற கொழு பசங்களை ஹாயாக சைட் அடிச்சிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸில் நல்ல காசு தெரியுமா? சூட்சமையம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ரம்யா, ரியல் எஸ்டேட்னு தனியாக ஒரு போர்டு மாட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது கல்யாணம், நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, நம்ம நாட்டில் உள்ள சிஸ்டத்தில் நிறைய கல்யாணங்களில் பொண்ணுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கிறதே இல்லை. உரலுக்குள்ளே தலையை கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் இடி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க நிலைமை. அதனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையா? நாட் இமீடியட்லி, ரொம்ப லேட்டாக பண்ணிப்பேன். முடிஞ்சால் நானே சூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்டிங் பொசிஷனுக்கு வரணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. இப்போ நான் உடனே கவனம் செலுத்த போகிறது இந்த லட்சியத்தில் தான். உனக்கு கூட நான் அந்த அட்வைஸ் தான் பண்ண விரும்புகிறேனோ. என்ன ரம்யா, ஒரு பொண்ணு கமெண்டிங் பொசிஷனில் இருக்கணும்னா ஒன்று அவள் ரொம்ப அழகாக இருக்கணும், இல்லைனா எக்கச்சக்கமான பணத்தோடு இருக்கணும். நம்ம மூஞ்சிக்கெல்லாம் கண்ணாடி பார்க்குறப்பவே தெரியலையா ஆவரேஜ் தானே. நம்ம செட்லேயே லாவண்யா ஒருத்திக்கு தான் 74 லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதனால் பணம் சேர்க்க பாரு, முதல்ல ஒரு பணக்காரியாகிக்கோ, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசி என்றாய் நீ. நான் வாய் விட்டு சிரித்து விட்டேன். ஏனென்றால் இதுவரை யாரும் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் சொன்னதாக நான் கேள்விப்பட்டதில்லை. கிராமங்களில் வயது பெண்களுக்கு சொல்லப்படுவது அடக்க உடக்கமாக இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும் என்பது மட்டுமே. நகரங்களிலும் அதையே கொஞ்சம் பிளாலிஸ்டாக சொல்வார்கள். குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது உன் கையில் தான் இருக்கிறது என்று. சுதந்திர உணர்வு மிக்க பெண்ணாக இருந்தால் வேலைக்கு போக சொல்வார்கள். அப்போது கூட அவள் சுதந்திர உணர்வை மதித்து செயல்படுவதில்லை. அவள் வேலைக்கு செல்வதால் கிடைக்கும் சம்பள வரவு கண்ணோட்டமே கலந்திருக்கும். ஆனால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன்பு பெரிய பணக்காரியாகிவிடு என்று யாரும் சொன்னதில்லை. ஏன் சிரிக்கிற என்றாய். ஒரு இளைஞன் சொன்னானா, பணக்காரனாகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று உழைச்சி சம்பாதிச்சு பணக்காரனாகிறது, இன்னொரு வழி ஒரு பணக்காரியை கல்யாணம் செய்துக்கிறது. அது ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி அதையே நமக்கும் சொல்லிக்கலாம் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி சம்பாதிக்கிறது ஒரு வழி, ஒரு வசதியான புருஷனை தேடிக்கிறது இன்னொரு வழி இல்லையா என்றேன். இங்கே தான் தப்பு பண்ணுற. உன்னோட பணக்கார புருஷன் திடீர்னு ஒரு நாள் வெளியில் போடி நாயன்னு துரத்தி விட்டா என்ன செய்வ? அப்போது நிமிர்ந்து நிற்கிறது ஃபினான்ஷியலாக பேக்கப் வேணாமா?
ஏன் ரம்யா அப்படி சினிமாத்தனமாக நினைக்கணும்? இன்றைக்கி பொண்ணுங்களுக்கு அமையிற புருஷன்களில் அந்த மாதிரி ஆசாமிங்க தான் அதிகம். ஒரு கட்டிடம் கட்டுறப்போ இடி தாங்கி வைப்பாங்க சிலர். எதுக்கு? எப்போவாவது இடி நேராக அந்த கட்டடத்தில் விழுந்தால் தவிர்க்கிறதுக்கு தானே. நம்ம கட்டடத்தில் இடி விழும்னு பெசிமிஸ்டாவாக எதிர்பார்க்கிறதா நினைக்கக்கூடாது. இதை விட சான்ஸ் இருக்கு இல்லையா? அதை மறுக்க முடியுமா? அதுக்காக செய்துக்கிற ஒரு முன்னேற்றமான ஏற்பாடு தான் அது. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ ஒரு பொண்ணு தனித்து நிற்கலாம். பணபலம் மட்டும் இருந்தால் அது மனோபலத்தையும் சேர்த்து கொடுக்கும் என்று ஆவேசமாய் நீ வாதம் செய்தாய். அப்போது உன் வாதத்தில் எனக்கு சம்மதம் இல்லை. உன் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாய் பொருத்தமான உதாரணத்தை வேண்டுமானால் நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவியை வெளியே துரத்துவது என்பது ஏதோ காகிதம் கசக்கி வெளியே எறிவது போன்ற சமாச்சாரமாக எனக்கு படவில்லை. அப்படி ஒரு சம்பவம் ஒரு பெண்ணின் வாழ்வில் நிகழ்ந்தால் அது திடீரென்று பற்றி கொண்ட ஒரு பெட்ரோல் சம்பவமாக இருக்க முடியாது. அது யுத்தத்தை நோக்கி சின்ன சின்னதாக 1000 பிரச்சனைகள் வளர்ந்திருக்க வேண்டும். அப்போதுதான் யுத்தம் சாத்தியம். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படாமல் அல்லது ஏற்பட்டாலும் வளர விடாமல் பார்த்து கொள்ளும் சாமர்த்தியமும் பொறுமையும் விவேகமும் ஒரு பொன்னிடம் இருந்தால் அந்த மாதிரி உச்சகட்டமான சம்பவத்திற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என் கருத்தாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு உன்னிடம் என் கருத்துக்களை சொல்லி வாதம் செய்ய விருப்பமில்லை. உனக்குத்தான் தெரியுமே, எப்போதுமே நான் வாதம் செய்கிற பெண்ணல்ல. சில சமயங்களில் வாதத்தின் தீவிரத்தில் நெருப்பு பொறிகளாக வார்த்தைகள் பறக்கலாம். கருத்துக்களை மோத வேண்டியிருப்பதற்கு பதிலாக உள்ளங்கள் மோதிக்கொண்டு அந்த தீப்பொறிகளால் காயப்பட்டு கொள்ளும். அல்லது பல சந்தர்ப்பங்களில் நான் கண்டது உண்டு. அன்றைக்கு நாம் சந்தித்து பிரிந்த பிறகும் கூட, என்ன இவள் இந்த மாதிரி ஒரு ஐடியா வைத்திருக்கிறாளே, இது சரிதானா? பணம் மட்டுமே ஒரு பெண்ணுக்கு கவசமாக இருக்க முடியுமா? பணக்கார பெண்கள் எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமா? பணத்தால் பொருளை வாங்கலாம், இழந்த அன்பை வாங்க முடியுமா என்று பலவாறாக பல நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன் ரம்யா. சில கேள்விகளுக்கு சிந்தனை பதில் சொல்லும், சில கேள்விகளுக்கு அனுபவம் மட்டுமே பதில் சொல்லும். ரம்யா, இந்த நம் சந்திப்பு இடைவெளியில் நீ என்ன செய்தாய், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் போன வாரம் மார்க்கெட்டில் எதேச்சையாக சந்தித்த யுவஸ்ரீ சொன்னாள். அதன் பிறகுதான் உனக்கு இந்த கடிதம் எழுத வேண்டும் என்று தோன்றியது. நீ தனியாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் துவங்கியது, அதில் நல்ல முறையில் உயர்ந்தது. நடுவில் ஏற்பட்ட காதலின் விளைவாக மனோரஞ்சன் என்பவரை திருமணம் செய்து கொண்டது. அவரோடு 3 வருடங்கள் வாழ்ந்த பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டைவர்ஸ் வாங்கி கொண்டு இப்போது தனியாக வசித்து உன் தொழிலை மட்டும் கவனித்து வருவது. இவை எல்லாவற்றையும் யுவஸ்ரீ சொன்னாள். ஏதோ சினிமா பார்த்து விட்டு வந்து என்ன கதை என்ற கேள்விக்கு பதில் சொல்வது போல கடகடவென்று கொத்தமல்லி வாங்கும் நேரத்திற்குள் யுவஸ்ரீ சொல்லி முடித்து விட்டாள். ஆனால் இத்தனையும் நடந்திருப்பது என் இனிய தோழியான உனக்கு. ஒரே நாளில் நடக்கிற விஷயங்களா இவை? இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் அவசரமாக சந்தோஷம் சோகம் இரண்டையும் உணர்ந்து பார்த்திருக்கிறாய் நீ. உனக்கு ஆறுதல் சொல்லவோ இல்லை அட்வைஸ் சொல்லவோ இதை எழுதவில்லை என்பதை தயவு செய்து உணர்வாயாக. எனக்கு தெரியும், நீ முட்டாள் இல்லை. உன் சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கென்று சில கருத்துக்களை கொட்டியிருந்து சிந்திக்க தெரிந்த பக்குவமான பெண்ணி, விவேகமுள்ள பெண்ணி. என்ன நேர்ந்தது உனக்கு? சிகரெட் நெருப்பால் மாறில் சூடு வைக்கும் சாடிஸ்ட் கணவன் என்று நீ சொல்ல மாட்டாய் என்று நம்புகிறேன். வேறுபடி என்ன ஆச்சு ரம்யா? யுவஸ்ரீக்கு கதை சுருக்கம்தான் தெரிந்திருக்கிறது, கதை விளக்கம் தெரியவில்லை. அவள் நம் வட்டம் இல்லை, தள்ளி நின்று உன்னை பார்த்தவள். உன் நாகரீக உடைகளை வைத்து மட்டும் அவசரமாக யூகம் செய்திருக்கிறாள். அவளுக்கு அடிக்கடி வக்கரமாக நினைத்து பார்ப்பதில் ஏதோ ஒரு கொச்சை சந்தோஷம் இருக்கலாம். விடு, அவளை விடு. நான் அப்படி இல்லை. உடைகளை தாண்டி உன் உள்ளத்தோடு பழகியவள் நான். நடுவில் இடைவெளி நம் நேரடி சந்திப்பில் மட்டுமே. என் மனதில் எத்தனை முறை உன்னை கொண்டு வந்து புன்னகைத்திருக்கிறேன் தெரியுமா? நீல நிறத்தில் புடவையோ ஜாக்கெட்டோ குடையோ புத்தகமோ பார்க்கும் போதெல்லாம் ரம்யாவுக்கு நீல நிறம் ரொம்ப பிடிக்குமில்லை என்று நினைவு வரும். ஒரு வித்தியாசத்திற்காக ஒரு நாள் நீ எல்லா நகங்களிலும் உதடுகளிலும் கூட நீல நிறம் தடவி வந்தாய் என்பதும் எனக்குள் பசுமை. அதனால் மனம் துடிக்க கேட்கிறேன், என்ன ஆச்சு? மதிய சமையல் முடித்துவிட்டு தூக்கம் வராத பொழுதில் முற்றத்தில் அமர்ந்து ஊர்க்கதை பேசும் பெண்களின் ஆர்வத்தோடு, நம் இஸ்திரி வண்டிக்காரன் சித்தப்பான்னு சொல்லிட்டு தெரியுமே, அந்த தெய்வானை அவனை திடீர்னு கல்யாணம் பண்ணி தனியாக வீடு பார்த்து வச்சிருக்காளாம். அப்படி கேட்கவில்லை ரம்யா, ஆதங்கத்தோடு கேட்கிறேன், பதைபதைப்போடு கேட்கிறேன், பழசெல்லாம் நினைவு வருவதால் கேட்கிறேன். ஒரு சமயம் கீதாவுக்கும் மேனகா ராணிக்கும் வாய் வார்த்தையில் துவங்கி பெரிய தகராறு ஆகி 2 பேரும் இனி 7 ஜென்மத்திற்கும் பேசிக்கொள்வதில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை, ஒருவர் நிழலை கூட ஒருவர் மறந்தும் மதிப்பதில்லை என்று வீரசபதம் எடுத்திருந்த போது நீ என்ன செய்தாய்? அவர்கள் 2 பேரையும் இணைத்து வைப்பதற்காக ஒரு பிக்னிக் ஏற்பாடு செய்து இவள் வரவே போவதில்லை என்று சொல்லி அவளையும், அவள் வரவே போவதில்லை என்று சொல்லி இவரையும் வரவழைத்து ஒரு ரம்யமான சூழ்நிலையில் முதலில் ஏற்படுத்தி பிறகு நட்பு பற்றி உறவு பற்றி பேசினாயே, மறக்க முடியாது ரம்யா.
இதை பாருங்கள், இந்த 3 வருஷம் ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு அப்புறம் எல்லோரும் வேறு வேறு திசையில் சிதறி போயிட போகிறோம். யார் என்ன ஆக போகிறோம்னே தெரியாது. 10 வருஷம் கழித்து சந்திச்சா ஒரு வேளை அடையாளம் தெரியாமல் விலகி கூட போயிடலாம். நமக்குள்ளே எதுக்கு ஈகோ? சேர்ந்து இருக்கிற இந்த கொஞ்சம் நாட்களை பின்னாடி நினச்சி பார்த்தா ரம்யமாக இருக்க வேண்டாமா? சந்தோஷப்பட மட்டுமே மனசுக்கு வர வேணாமா? என்ன ஆகிடும் விட்டு கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏன் நான் பெரியவங்கிற டாப் ஆங்கிள் பார்வை? காதலுக்கு மட்டும்தான் ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இல்லையா? நட்புக்கு அது எல்லாத்தையும் வச்சுக்கணுமா? காதல்லையும் சரி நட்புலையும் சரி இருக்கக்கூடாத லிஸ்ட்டில் முக்கியமானது இந்த ஈகோ. வேணாமே, அது தூக்கி எறிஞ்சிடலாமே ப்ளீஸ். நீங்கள் 2 பேரும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கணும். யார் மேலே தப்பு இருந்தாலும் இந்த நிமிஷத்தோடு விட்டுடணும். கமான் என்றாய் நீ சொன்னதில் அந்த 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அழுகையே வந்து உடனே இருவரும் கை குலுக்கி கொண்டு பரஸ்பரம் சாரி சொல்லி பிக்னிக் மூடுக்கு மாறி அந்த பிக்னிக்கையும் மறக்க முடியாது. அந்த இருவரின் நட்பு இன்னும் அதிகமாக அழுத்தமானதையும் மறக்க முடியாது. உனக்கு தெரிந்த இதையெல்லாம் உனக்கே திருப்பி எழுதுவது உனக்கு நினைவூட்ட அல்ல, என் ஆச்சரியத்தின் வெளிப்பாடாய். ஒரு நட்பின் விரிசலையே தாங்கிக் கொள்ள முடியாத நீ அதை விட அதிக முக்கிய உறவான கணவன் மனைவி விரிசலில் அதை இணைக்க நிச்சயம் அதிகபட்சமாக பிரயத்தனப்பட்டிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் என்ன செய்தேன், என் நிலை என்ன என்று உனக்கு தெரியுமா? யுவஸ்ரீ போல யாராவது பொதுத்தொழி மூலம் நீ அறிந்து வைத்திருக்கிறாயா என்று எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் விபரமாக பேச ஆசையாக இருக்கிறது ரம்யா. ஏனென்றால் உன்னிடத்தில்தான் நான் என் நுணுக்கமான மன உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும். என்ன இதையெல்லாம் போய் சொல்கிறாள் என்று நீதான் முகம் சுளிக்க மாட்டாய். கடிதத்தின் மூலம் சொல்வதில் இன்னொரு சௌகரியம். உன்னை என் எதிரில் கன்னத்தில் கைத்தாங்கி என் முகத்தையே பார்க்கும் போலீஸ் உட்கார வைக்க வேண்டியதில்லை. நீ எப்போது எந்த சூழ்நிலையில் படித்தாலும் சரி, ஒரே நாளில் படித்தாலும் சரி, அடையாளத்திற்கு மூளை மடக்கி வைத்து தொடர்கதை போல விட்டு விட்டு படித்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எழுதும்போதே உனக்கு எதிரில் உட்கார வைத்து சொல்லிவிட்ட உணர்வுதான் எனக்கு ஏற்படுகிறது. உள்ளூரிலேயே அம்மா வீடு என்பதால் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கடிதம் எழுத அவசியமே மேற்பட்டதில்லை. இந்த வாக்கியமே என்னை திருமணமானவள் என்று அறிவித்து விட்டதல்லவா? கல்யாண பத்திரிகை ஏன் அனுப்பவில்லை என்று நீ இத்தனை வருஷம் கழித்து சண்டை போடாதே. எங்கள் திருமண பத்திரிகை அடித்து நடக்கவில்லை. வரிசையாக சொல்கிறேன். நேராக கல்யாணத்திற்கு வராமல் நம் கல்லூரி வாழ்க்கை முடிந்ததா அதற்கப்புறம் என்று துவங்கி சொல்கிறேன். நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்ததும் அப்பா ஒரு மாதத்தில் ரிட்டையர் ஆகி பிரிவு உபச்சார விழாவில் போட்ட மாலையோடும் பரிசு பொருள் டேபிள் பேனாவோடும் ஆட்டோவில் வந்திறங்கிவிட்டார். அன்று வரை என் அண்ணி அப்பாவுக்கு கொடுத்து வந்த மரியாதையே வேறு, அதற்கப்புறம் தந்ததே வேறு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 2 தங்கைகள், ஒரு தம்பி கொண்ட என் அண்ணன் முத்துக்குமாரை இந்த வாராவது அமைய வேண்டுமே என்று ஏங்கி துர்க்கைக்கு விரதமெல்லாம் இருந்துதான் தன் 26வது வயதில் திருமணம் செய்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாள் என் அண்ணி கமலேஸ்வரி. ஹனிமூனின் போது ஒரு தடவை கமல் என்று அவளை அழைக்க துவங்கி இன்றைக்கு பள்ளிக்கு போகிற 2 குழந்தைகளுக்கு அப்புறமும் கமல் என்று தான் அழைத்து கொண்டிருக்கிறான் அண்ணன். புது ஆசாமிகளுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவன் அழைத்தால் யாரும் அறைக்குள்ளிருந்து மீசை வைத்த நபரை எதிர்பார்ப்பார்கள். என்னை, பவானியை, என் தம்பி சேகரை எங்கள் அண்ணி என் தம்பி தங்கைகளாகத்தான் பாவித்தாள் ஆரம்ப காலங்களில். நாங்கள் சேர்ந்து போகிக்க வீட்டை ஒழித்து சுத்தம் செய்யும் ரகலை என்ன? கார்த்திகை தீபத்திற்கு தெருவே அதிசயிக்க தீபங்களை ஏற்றி வைப்பதென்ன? மொட்டை மாடியில் நின்று பட்டம் விடுவதென்ன? தோற்பவர் தண்ணீர் இறைக்க வேண்டும் என்று பெட் வைத்து கொண்டு கேரம் போட்டு விளையாடுவதென்ன? எந்த ஊருக்கு போனாலும் எல்லோருக்கும் வளையல், ஸ்டிக்கர் போட்டு பென்சில் என்று தப்பாமல் வாங்கி வருவாள். எங்கே, எப்போது, எதனால் அண்ணி மனதில் ஒரு புது விதை விழுந்தது என்று புரியவில்லை. திடீரென்று தான் தன் புருஷன் என்று சின்ன வட்டம் வரைந்து கொள்ள துவங்கினாள். நீ கொஞ்சம் அந்த பக்கம் நில்லு என்று எங்களை தள்ளி நிறுத்தினாள். அவள் அறைக்கு நுழைந்து அவளின் ஹேர் ட்ரையரை உபயோகித்ததுக்காக பவானி 1 மணி நேரம் திட்டு வாங்கி மிரண்டு போனாள். ரிப்பேரான யாரடி வாங்கி கொடுப்பா? உங்கள் அப்பா வாங்கி தருவாரா? உனக்கு வேணும்னா உங்கள் அப்பாவை கேட்டு தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோ, இல்லைனா கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உன் புருஷனை கேளு என்று துவங்கி 1000 வாழா பட்டாசு. 8ஆம் வகுப்பு படித்த பவானியிடம் காட்ட வேண்டாத கோபம். எங்களுக்கெல்லாம் காரணமும் புரியவில்லை. அம்மா தான் ஒரு நாள் விநாயகர் கோயில் பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்த போது என்னிடம் தனிமையில் கேட்டாள், அண்ணி வர வர ஒரு மாதிரியாக நடந்துக்கிறது ஏன்னு தெரியுதானு? தெரியலம்மா, யார் மேலேயோ கோபம், யார் என்ன தப்பு செஞ்சாங்கன்னு புரியலை என்றேன் நிஜமாக புரியாமல். அசடு, அவளுக்கு உங்கள் அண்ணன் மேலே தான் கோபம். ஏன்? உங்கள் அண்ணியோட தங்கச்சிக்கு 6 மாதம் முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? ஆமாம். அவள் புருஷனுக்கு வேலை செகந்திராபாத்தில் கம்பெனியில் வீடு கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆனதுமே அந்த வீட்டில் பால் காய்ச்சி தனியாக கொடுத்தன ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணி தங்கச்சி வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தா இல்லையா? அப்போது அவள் என்ன சொன்னாலோ இவ என்ன அழுத்துக்கிட்டாலோ அவளை மாதிரி தனியாக போய் கொடுத்தனம் செய்யணும்னு ஆசை வந்துருச்சு போல இருக்குது. அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கா. அண்ணன் என்னம்மா சொன்னானா? கண்டிப்பாக இது தப்புன்னானா. உனக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும்? முத்துக்குமாரே என்கிட்ட சொன்னான். ஓகே,
அதான் அண்ணி அண்ணன் மேலே உள்ள கோபத்தை எல்லார் மேலேயும் காட்டிகிட்டு இருக்காங்களா? ஆமானு, முத்து முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்போல்லாம் பாரு, உம்முன்னு இருக்கான். அவனை போட்டு துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இவன் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னேன், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டியம்மா? என்னன்னு? உன் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, ஆனாலும் சொல்கிறேன். மனசில் அன்னைக்கு அந்த மாதிரி நினைப்பு வந்தப்புறம் வலுக்கட்டாயமாக நம்மோட இருக்க சொல்கிறதுல நியாயமே இல்லைம்மா. அவங்க நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு நம்ம நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு எதுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும்? அவங்க புறப்பட்டு போகிறதுக்கு தீர்மானம் வர்றதுக்கு முன்னாடி நீயும் அப்பாவும் கலந்து பேசி சந்தோஷமாக தனி கொடுத்தனை வச்சு கொடுத்தா என்னம்மா என்றேன். அசடு மாதிரி பேசாதேனோ என்றால் அம்மா கண்டிப்பான குரலில். நான் சொன்னதில் அசட்டுத்தனம் என்ன இருந்ததென்று எனக்கு புரியவில்லை. ரொம்ப தூக்கமாய் வருகிறது ரம்யா. இப்போது மணி இரவு 9:47. நாளைக்கு தொடர்கிறேன். 22:94. நேற்றைக்கு முழுக்க உனக்கு எழுதும் இந்த கடிதத்தை தொடர முடியவில்லை. காரணம்? இல்லை, விட்ட இடத்திலிருந்து கோர்வையாக வருகிறேன். அம்மாவிடம் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டபோது அவள் ஏதோ சொல்லி மழுப்பினாள். பிறகு ஒரு நாள் பொருளாதார பூகம்பம் வெடித்தது. அதாவது பெரிய வசதி இல்லை என்றாலும் நாங்கள் குடியிருந்த வீடு எங்கள் சொந்த வீடு என்கிற பெருமை எங்களுக்கு இருந்தது. சின்ன வீடு தான், ஆனால் 1.5 லட்சம் மதிப்புள்ள வீடு. அப்பாவுக்கு சிவில் சப்ளையில் நாற்காலி தேய்கிற வேலை என்பது தான் உனக்கே தெரியுமே. அப்பாவோடு கூட பிறந்தவர்களில் கடைசி 2 தங்கைகளுக்கு ரொம்ப ரொம்ப லேட் மேரேஜ். ஒருத்திக்கு 33 வயதில் நடந்தது, இன்னொருத்திக்கு 29 வயதில். 2 பேருமே வேலைக்கு போகிற பெண்கள். அவர்களின் திருமணத்திற்போது எங்கள் அப்பா யாருக்கும் சொல்லாமல், யாரிடமும் ஆலோசனை கேட்காமல் வீட்டு பத்திரத்தை வைத்து கடன் வாங்கி வரதட்சணை கொடுத்து விட்டார். அவர்கள் 2 பேருக்கும் நல்ல இடத்தில் மனம் முடிக்க வேண்டும் என்கிற சகோதர பாசத்தில் ரகசியமாக அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டார். ஆனால் அவரால் அசலையும் திருப்பி கட்ட முடியாமல், வட்டியும் கட்ட முடியாமல் திணறி, யாருக்குமே சொல்லாமல் பலவிதமான முயற்சிகள் செய்து விழிப்பிதுங்கி அசல் வட்டிக்காக வீடே கைமாறிவிடும் சூழ்நிலை வந்தபோது அப்பா வேறு வழி இல்லாமல் வீட்டில் ஒரு நாள் ராத்திரி எல்லோரையும் கூட்டி வைத்து சொன்னார். ஒரு பெரிய உண்மையை அவங்க எல்லாருக்கும் தெரிவிக்காமல் நான் மறைச்சிட்டேன். தப்பு தான், ஆனால் சமாளிச்சிட முடியுங்கிற தைரியத்தில் இறங்கி மாட்டிக்கிட்டேன். அதாவது இந்த வீட்டு மேலே 50,000 கடன் வாங்கியிருந்தேன். அப்போது அசலும் வட்டியும் சேர்த்து அது 1,60,000 நிற்கிது. வீட்டு பத்திரத்தில் வச்சுருக்கிறவன் கோர்ட்டு மூலமாக வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான். இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பணம் திருப்பி கட்டலைன்னா அந்த வீடு நம்மோடது இல்லை. அப்பா கண்கலங்கி சொல்லி முடித்ததும் நாங்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியில் அறையப்பட்டு நின்றோம். இந்த வீடு யார் இடம் வாங்கி கட்டினதுன்னு உனக்கு தெரியுமே என்றான் அண்ணன் முத்துக்குமார். தாத்தாவோட சொத்துக்கு முழு உரிமையும் பேரப்பிள்ளைக்கு தானே. அது எப்படி உங்களை கேட்காம உங்கள் அப்பா பத்திரத்தை அடமானம் வைக்க முடியும்? அப்படி கடன் வாங்குற அளவுக்கு நம்ம வீட்டில் பெரிய விசேஷம் எதுவும் இன்னும் நடக்கலையே. நம்ம கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செலவையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரே. ஒரு வரவேற்பு கூட இங்கே வைக்கலையே. அப்படி இருக்கிறப்போ 50,000 கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்று அண்ணியை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா வாசலில் வருகிறார் என்றால் மாமனார் என்கிற மரியாதையில் தலைப்பை அவசரமாக எடுத்து போத்தி கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருந்தால் உடனே எழுந்து நின்று கொள்ளும் அண்ணியா எப்படி பேசுவது? என்ன கமல் இப்படி பேசுகிற என்று கேட்ட அண்ணனின் குரலில் கோபமே இல்லை. முத்து, இருப்பா, கேட்கட்டும். உன் பொண்டாட்டி கேட்டதில் எந்த தப்பும் இல்லை. கேட்க அவளுக்கு உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டியது என் கடமை என்ற அப்பா. எம்மாடி, கடன் வாங்கி நான் குடிச்சோ இல்லை சூதாடியோ அழிச்சிடலை. 2 குடியை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கினேன். என்னோட 2 தங்கச்சிங்க படிச்சிருந்து கையில் வேலை இருந்தும் வரதட்சணையாக கொடுக்க வசதி இல்லாததால் கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்துச்சு. கூட பிறந்தவங்களே மனசு கேட்கல, அதான் அப்படி செஞ்சிட்டேன் என்றார். நினச்சது சரிதான்ப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்றான் அண்ணன். சொல்லியிருந்தா நீ சத்தியமாக ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேப்பா, அதனால தான் சொல்லலை. அப்படி நினச்சிருந்தா வாங்கின மாதிரியே ரகசியமாக கடனையே அடைச்சிருக்கணும் என்றாள் அண்ணி. அடைக்கணும்னு நினச்சிதாம்மா வாங்கினேன். வைத்திய செலவு, அணுவோட படிப்பு செலவு, அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து நின்றுடுச்சு. பவானி சடங்கை தான் விசேஷமாக செய்ய வேணாம்னு நான் வற்புறுத்தினத்துக்கு யாரும் ஒத்துக்கலை. உங்கள் எல்லோரோட சந்தோஷத்துக்காக பத்திரிக்கை அடித்து உறவு முறையை கூட்டி செஞ்ச அந்த விசேஷத்தில் 10,000 வரைக்கும் செலவு கடன் வட்டியோடு சேர்ந்து கை மீறி வளர்ந்துருச்சு. நானும் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் விஷயத்தை முடிச்சிடணும்னு தான் நினச்சேன். முடியாத பட்சத்தில் தான் இப்போ சொல்கிறேன் என்றார் அப்பா. இன்னைக்கு இந்த வீட்டோட மதிப்பு என்ன என்றான் அண்ணன். 1,70,000 வாங்கிக்க வெளியில் ஆள் இருக்குது என்றார் அப்பா. ஆக வீட்டை விற்று கடனை செட்டில் பண்ணிவிட்டு பாக்கி 10,000 மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் குடிசைக்கு போயிடலான்னு சொல்கிறீங்களா என்றான் அண்ணன். முதலில் சூடாக 2 கேள்விகள் அண்ணியை கேட்டு விட்டதில் கிடைத்த தெம்பில் நெஞ்சை நிமிர்த்தி கேட்டான். நான் அப்படி ஏதாச்சும் சொன்னேனாப்பா? பின்ன வேறு வழி என்ன இருக்குது? நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. கமல் சொல்கிற மாதிரி நாளைக்கு இந்த வீட்டுக்கு நானும் சேகரும் தான் பாத்தியதை உள்ளவங்க. எங்களை கேட்காம நீங்கள் கடன் வாங்கி சொத்தையே தொலைச்சிட்டு நிற்கிறீங்களே. இந்த கடன் எங்களை எப்படி கட்டுப்படுத்தும்? அண்ணனின் குரலில் ஆவேசம் வந்து விட்டது.
இருனே என்றான் என் தம்பி சேகர். 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தவன். என்னையும் சேர்த்து எதுக்காக பேசுகிற? அப்பா ஒரு காரியம் செஞ்சால் அது நல்லத்துக்கு தான் இருக்கும்னு நான் நம்புறவன். அதான் சொல்கிறாரு இல்லை, நல்ல காரியம்தான் செஞ்சேன்னு. இவரோட தங்கச்சிங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சிருக்காரே, உன்னையும் என்னையும் பற்றி யோசிச்சாரா? இவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கே, அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுமோன்னு யோசிச்சாரா? உனக்கு என்னென்ன குறைச்சல்? உன்னை பிகாம் படிக்க வச்சு ஆடிட்டராகவும் படிக்க வச்சாருல, இப்போது மாதம் 3000 சம்பாரிச்சிக்கிட்டு தானே இருக்க. தனியாக போர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் சம்பாதிக்கலாமே. கல்யாணத்தப்போ 1,00,000 ரூபாய்க்கு நகைகளாக வரதட்சணை வாங்கிட்டேல்ல. நான் கோபப்பட்டாலும் நியாயம் இருக்குது, நீ ஏன் குதிக்கிற? 12 வயதில் மீசை முளைக்கட்டுமா என்று எட்டி பார்த்த பருவத்தில் என் தம்பி சேகர் அப்படி பேசியதில் நான் சத்தியமாக கைத்தட்டி சபாஷ் என்றேன். அண்ணன் திரும்பி என்னை முறைத்தான். என்னடி அனு, துமரா உனக்கு? என்ன சபாஷ் போடுற? அவன் தான் விவரம் இல்லாமல் பேசுகிறான்னா நீயும் விவரம் இல்லாமல் பேசுகிறியே. சரி, அவன் எப்படியா போகிறான்? எனக்கு பாதி உரிமை இருக்குல்ல, என்னை கேட்காம இவர் எப்படி சொத்தை இப்படி தொலைக்கலாம்? இருண்ணா, கத்தாதே. நடந்து முடிஞ்சதை இனிமேல் மாற்ற முடியாது. அப்பா இதை சொல்ல ஆரம்பித்தப்பவே செய்யக்கூடாத தப்புன்னு சொல்லித்தான் ஆரம்பித்தார். உரிமை உரிமைன்றியே, அவர் இல்லைன்னா நீ எப்படி பிறந்திருப்ப, எப்படி வளர்ந்துருப்ப? எதிரிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாத, அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசு. இனிமேல் என்ன செய்யலாம்னு யோசி என்றேன். நெருப்பு இப்போ தான் பற்றிக்க ஆரம்பிச்சிருந்து. தண்ணி ஊற்றி அணைக்கலாம். எல்லாம் எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் என்னத்தை செய்கிறது? எல்லோரும் மௌனமாக இருந்தோம். நமக்கு பண வசதி இல்லைன்னாலும் மான மரியாதை இருக்குது. நாளைக்கு ஒருத்தன் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற வரைக்கும் காத்திருக்க வேணாம். யாரோ வாங்கிக்கிறதா சொன்னீங்களே, அவருக்கு வித்துட்டு கடனை அடைங்க, வாடகைக்கு ஒரு சின்ன வீடு பாருங்க என்றாள் அம்மா. மீண்டும் அனைவரும் மௌனமாக இருந்தோம். அண்ணி அண்ணனுக்கு ஜாடை காட்டிவிட்டு அறைக்குள் செல்ல அண்ணன் அவளை தொடர்ந்து சென்றான். குசுகுசு என்று 1/4 மணி நேரத்துக்கு மேல் என்னவோ பேசினார்கள். மறுபடி கூடத்திற்கு வந்ததும் அண்ணன் ஒரு தரம் தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, அப்பா நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. திடீர்னு நீங்கள் அதிர்ச்சி தர்ற மாதிரி அப்படி சொன்னதுக்கும் எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு, மனசில் வச்சுக்காதீங்கப்பா என்றான். எனக்கு மகா ஆச்சரியம். சற்று முன்பு பாம்பு மாதிரி சீரியவனா இப்படி வளர்ப்பு நாய் மாதிரி வாலாட்டி குழைவது? கமல் என்ன சொல்கிறானா, வீட்டை விற்கிறதுக்கு என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கே கேவலம்னு சொல்கிறா. அவள் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது. வேற எப்படி இப்போ பிரச்சனையை சமாளிக்கிறது? 1 வாரத்துக்குள்ளே பணத்தை கட்டுறதுக்கு முடியுமா நம்மால் என்றாள் அம்மா. கமல் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறா. எப்படி? அவங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தராலாம். பின்னாடி மெதுவாக வட்டி எதுவும் இல்லாமல் திருப்பி கொடுத்துடலாம்னு சொல்கிறா என்றான் அண்ணன். அப்பாவுக்கு யோசனையாக இருந்தது. என்னப்பா இது, என்ன இருந்தாலும் சம்மந்திக்கிட்டே வாங்குறது என்று இழுத்தார். வீட்டை விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு இது ஒன்றும் கேவலம் இல்லை என்றாள் அண்ணி. அப்பா அமைதியாக தலையை ஆட்டி தன் சம்மதத்தை சொன்னார். அன்னைக்கு திடீரென்று இவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை எப்படி வந்தது என்று நான் அதிசயப்பட்டு கொண்டே இருந்தேன். அண்ணன் அவளோட தன் மாமனார் ஊருக்கு போய் பேசிவிட்டு திரும்பும் வரை. அன்றிரவு மீண்டும் அனைவரும் கூடிய போது, அப்பா என் மாமனார் தொகையை பேங்க் டிராஃப்டாக எடுத்து கொடுத்துட்டார். நாளைக்கே அந்த கடனை அடைச்சிட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் அண்ணன். எங்கள் எல்லோர் முகத்திலும் பிரகாசம் ஏற்பட்டு அது நீடிப்பதற்குள், ஆனால் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லி அனுப்பினார், அதை சொல்லுங்க என்றாள் அண்ணி. அண்ணன் ஒன்றுமில்லாத வாயை மென்று தயங்கி மெதுவாக சொன்னான். அது வந்துப்பா, இந்த பணத்தை நான் கடனாக தர விரும்பலை. என் பொண்ணுக்கு மறுபடி செய்கிற சீரான்னு நினச்சி தர விரும்புகிறேன். அதனால் வீட்டு பத்திரத்தை என் பொண்ணு பேரில் சட்டப்படி மாற்றிடணும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. நமக்கு நெருக்கடியான நிலைமை, வேறு வழி இல்லாமல் சரின்னு சம்மதிச்சு தான் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் எல்லோர் முகத்திலும் நிழல் படிந்தது. என் அண்ணி இவ்வளவு பெரிய ராஜதந்திரியா என்று எனக்கு பிரமிப்பாக இருந்தது. இப்படி ஒரு பின்னணி காரணம் இருக்கலாம் என்று சிந்தித்து பார்க்க கூட தெரியாத அசடாக நான் இருக்கிறேனே என்று என் மேலேயே எனக்கு இரக்கம் கூட வந்துவிட்டது. அப்பா மெதுவாக புன்னகைத்தார். சரிப்பா, பணம் கொடுக்குறவர் அவர், சொத்து பத்திரமாக தான் தன் பொண்ணுக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அதில் தப்பென்ன இருக்குது? நாளைக்கு பத்திரத்தை மீட்ட கையோட வக்கீல்கிட்ட போய் பத்திரத்தை கமலேஸ்வரி பேரில் மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம். சொத்து யார் பேரில் இருந்தால் என்ன, நம்ம விட்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான் என்றார் அப்பா. அந்த சூழ்நிலையில் அவர் வேறு என்னதான் சொல்ல முடியும்? மறுநாள் வீட்டு பத்திரம் மீட்கப்பட்டது. 4 தினங்களில் பத்திரம் அண்ணி பெயருக்கு மாற்றி எழுதி பதிவும் செய்யப்பட்டது. 1 வாரத்திற்கு பின் ஒரு நாள் பின்புறம் பாத்ரூம்குள் அம்மா விசித்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து நான் பதைத்து போனேன். என்னம்மா, ஏமா இப்படி அழற? குறைந்த குரலில் அம்மா சொன்ன செய்தி இது. அண்ணியை பார்க்க அண்ணியின் சித்தப்பா மகள் ஒருத்தி காலையில் வீட்டிற்கு வந்திருந்தாலும் அப்போது வந்தவள் என் அம்மாவையும் வைத்துக்கொண்டு, என்ன காமேஸ்வரி, தனியாக போக போகிறதா சொன்னியே, போகலையா என்று கேட்டாலாம். அதற்கு அண்ணி, நான் ஏன் போகணும்? இப்போ இது என் வீடு. நான் தனியாக குடித்தனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மற்றவங்க தான் வெளியில் போகணும். இரக்கம்னு ஒன்று இருக்கே என்றாலாம். இதை சொல்லி அழுத அம்மாவை நான் சமாதானப்படுத்தினேன். என்றாலும் என்னாலும் தாங்க முடியவில்லை. எவ்வளவு சாணக்கியத்தனமான வீட்டின் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கி தாய் நகர்த்துகிறாள் அண்ணி என்று ஆச்சரியமாகவும் வெறுப்பாகவும் இருந்தது. அன்றைக்கு நான் அப்பாவை அழைத்து கொண்டு அருகில் இருந்த பூங்காவுக்கு போனேன்.
அப்பா, நான் ஒன்று விபரம் புரியாதவ இல்லை. ஒவ்வொரு மனுஷ ஜீவியும் தன்மானத்தை இழக்காமல் வாழணும்ப்பா. நாம் எல்லாம் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டோம்? எதுக்காக முள் மேலே நிற்கிற மாதிரி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்மோட சேர்த்து வாழ அன்னைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. அண்ணனுக்கு முக்கால்வாசி பிடிக்கல. எதுக்காக இந்த வலுக்கட்டாயமான வாழ்க்கை? அண்ணி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் காத்துக்கிட்டு இருந்தது. வார்த்தையாலே ரணம் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரையும். படபடுத்தேன் நான். தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். எப்போ வீடு அவள் பேருக்கு மாறிச்சோ அதுக்கப்புறம் நாமெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறது மரியாதை இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ண சொல்கிற என்றார் கண்ணாடியை கழற்றி கையில் பிடித்தபடி. போயிடலாம்ப்பா, தனியாக போயிடலாம். ஒரு சின்ன வாடகை போர்ஷனுக்கு போய் சுதந்திரமாக இருக்கலாம்ப்பா. வசதியாக இல்லைனாலும் விடுதலை உணர்வோடு இருக்கலாம்ப்பா என்றேன். உன்னோட மனசில் இருக்கிற தவிப்பு எனக்கு புரியுமானோ? சில விஷயங்களை யோசிக்க வேணாமாம்மா? சேமிப்பு என்கிட்ட எதுவும் இல்லை. உங்கள் அம்மா கழுத்தில் காதில் கிடக்கிற சில்லறை நகைகளை தவிர வேறு எதுவும் இல்லை. பென்ஷன் பணம் 600 ரூபாயை வச்சுக்கிட்டு நான், உங்கள் அம்மா, நீ, பவானி, சேகர்னு 5 பேர் எப்படிம்மா கொடுத்தனா நடத்த முடியும்? பவானியும் சேகரும் இன்னும் படிக்கணுமா? உன்னையும் பவானியும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? நான் ஓய்ந்து போய்விட்டேன். இதெல்லாம் எப்படிம்மா என்னால் முடியும்? உங்களால் தான்மா இதெல்லாம் செய்ய முடியும். அவனை விரோதிச்சுக்கிட்டு போய் அப்பா அம்மாங்கிற பாசமும் கூட பிறந்தவங்க மேலே அன்பும் தானாக வரணும். அண்ணங்கிட்ட இப்போ அதெல்லாம் வத்தி போச்சு. பொண்டாட்டி மேலே உள்ள மோகம் மட்டும்தான் கூடிக்கிட்டே இருக்குது. வேண்டா வெறுப்பா அண்ணன் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் செய்ய வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா என்றேன். என்னம்மா சொல்கிற? குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பும் கடையும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான்னு ஏன்பா நினைக்கிறீங்க? அந்த பொறுப்பை நான் எடுத்துக்க கூடாதா? என்ன பேசுகிற நீ அனு? கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு என்றார் அப்பா. வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்லாம் அடுத்த நிகழ்ச்சி அதுதான்னு ஏன்பா சம்பிரதாயமாக முத்திர குத்துறீங்க? என் வாழ்க்கையை, என் கல்யாணத்தை நேரம் வர்றப்போ நானே தீர்மானிச்சுக்கிறேனே. நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன வேலைக்கு முதல்ல போகிறேன். காலேஜில் டைலரிங் கோர்ஸு தனியாக படித்தது உதவுதுப்பா எனக்கு. ஒரு தையல் பயிற்சி பள்ளியில் தையல் டீச்சர் தேவைன்னு சொன்னாங்க. போய் பார்த்து பேசினேன். மாதம் 500 ரூபா தர்றாங்களாம். முதல்ல இந்த வேலைக்கு போகிறேன். உங்கள் பென்ஷன், இந்த சம்பளம் ரெண்டையும் வச்சு அதுக்குள்ளே சுருக்கமாக கொடுத்தன நடத்தலாம்ப்பா. நாளைக்கே நீங்கள் ஒரு சின்ன வீடாக பாருங்கள். ஒரு போர்ஷனாக இருந்தால் கூட சரிதான் என்றேன். என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அப்பா என்ன நினைத்து கொண்டாரோ கண் கலங்கி என் நெற்றியில் முத்தமிட்டார். கை வலிக்கிறது, இரு ரம்யா, நெட்டி முறித்து கொள்கிறேன். நாளைக்கு தொடரட்டுமா? 21/2/94. திடீரென்று யோசித்தால் இப்படி சுயசரிதம் மாதிரி நீளமான கடிதம் எழுதுவதன் மூலம் உன்னை போரடிக்கிறேனோ என்று கூட ஒரு எண்ணம். நீ நிச்சயமாய் முழுசாக படிப்பாய் தானே? இதோ இந்த வார்த்தையை நீ படித்து கொண்டிருக்கிறாய் தானே? ஒரே தடவையில் விடாமல் படிக்க இயலும் என்றாலும் கண்டிப்பாக முழுவதும் படித்து விடுகிறாய் என்கிற நம்பிக்கையில்தான் நான் விபரமாக எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன ஆயிற்று? அப்பாவிடம் பேசின மறுநாளே நான் அந்த தையல் பள்ளியில் டீச்சராக வேலை செய்து விட்டேன். ஒரே வாரத்தில் அப்பா வீடு தேடி விட்டார். வீடென்று சொல்ல முடியாது, அதை போர்ஷன். ஒரு பெரிய ஹாலும் ஒரு சமையலரும் மட்டும் கொண்ட பொது கழிப்பறை, பொது குளியலறை பயன்படுத்த வேண்டிய போர்ஷன். அதற்கே 250 ரூபாய் வாடகை. அப்பா எங்கள் முடிவை அண்ணனிடம் தெரிவித்த போது அவன் அதிகமாக அதிர்ச்சியடைந்ததாக தெரியவில்லை. என்னப்பா இது? இங்கே உங்களுக்கு என்ன குறைச்சல்? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா என்று உயிரே இல்லாமல் வசனம் ஒப்பித்தான். அதெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கும் குழந்தைகள் வந்தாச்சு. இந்த வீட்டில் இடம் பத்தாது. வெளியூர் போயிட்டாலே நாங்கள் வேறு ஏரியா தானே போகிறோம். நினச்சா 1/2 மணி நேரத்தில் பார்த்துக்கலாமே என்றாள் அம்மா. அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று விட்டான். உடனே பாவம், அவன் என்ன செய்வான்? அவன் முதுகில் உள்ள சாவி சுழற்றப்பட்டு அதன் இயக்கத்தில் அப்படித்தான் பேச முடியும் அவனால். நாங்கள் புது போர்ஷனுக்கு வந்ததும் சத்தியமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஊட்டியில் லேசாக பனித்தூறல் விழுந்து கொண்டிருக்கும் போது பச்சை பசேல் புல்வெளியில் 2 கைகளையும் விரித்து கொண்டு ஹோ என்று கத்திக்கொண்டு ஓடினால் எப்படி உற்சாகமாக இருக்குமோ அவ்வளவு உற்சாகம். நான் ஒரு பக்கம் அலுவலக வேலைகளுக்கு மனு எழுதி போட்டபடி தையல் பயிற்சி பள்ளிகளுக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். ஏற்பட்ட தன்னம்பிக்கையில் அப்பா வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்க பிடிக்காமல் ஒரு ஜவுளி கடையில் 400 ரூபாய் சம்பளத்தில் பில் போடுகிற வேலையில் சேர்ந்தார். அம்மா சமையல் நேரம் போக அப்பளம் தயாரித்து அந்த காலனியில் உள்ள மற்ற வீடுகளுக்கு விற்று ஒரு அடக்கமான வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாள். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எங்களால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடிந்தது. ஒரு 1ஆம் தேதியில் நோயாளியை பார்க்க போகிறவன் போல சாத்துக்குடி பழங்களும் ஹார்லிக்ஸுமாக அண்ணன் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அப்பாவிடம் 500 ரூபாயை எடுத்து நீட்டினான். என்ன இது என்றார் அப்பா ஆரவாரம் எதுவும் இல்லாமல். எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. மாதம் 500 ரூபாய் கொடுக்குறதா தீர்மானிச்சிருக்கேன். வாங்கிக்குங்க. நீ தீர்மானிச்சிட்டா சரியாக போச்சா? வாங்கிக்கிறதா நான் தீர்மானிக்க வேணாமா? இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பென்ஷன் வருது, 2 சம்பளம் வருது, போதுமானதாக இருக்குது. வேணாமுத்து. அண்ணனுக்கு முகத்தில் ரத்தம் பாய்ந்து அவ்வளவு கோபம் வந்து விட்டது. என்னதான் கிட்டே வந்து முறைத்தான்.
எனக்கு தெரியும் அனு, அப்பாவை இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறது நீ தான். படித்த திமிரு உனக்கு, வேலைக்கு போகிற திமிரு உனக்கு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அண்ணன்னு அழுதுகிட்டு வந்து நிற்காம போயிடுவியா? பார்க்குறேன் என்றான். அம்மாவுக்கு ஏகமாய் கோபம் வந்து அவன் கொண்டு வந்த பழங்களையும் ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் அவன் கொண்டு வந்த கூடையிலேயே வைத்து அவன் கையில் வைத்து, உனக்கு இல்லாத பொறுப்போட அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லதா 2 வார்த்தை பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவள் சீரழிஞ்சு உன் முன்னாடி வந்து நிற்கணும்னு கூசாமல் சொல்கிறியே. உன் மனசில் ஈரம் கொஞ்சமாவது இருக்கா? போடா, அவன் வீட்டுக்கு போ. உன் காசும் வேணாம், கடமையேன்னு நீ வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த பழமும் வேணாம். உன் பொண்டாட்டியை ஜூஸ் போட்டு சாப்பிட சொல்லு போ, ஆவேசமாக கத்திவிட்டாள். அண்ணன் அமைதியாய் எழுந்து போய்விட்டான். என்ன ரம்யா, என் வீட்டு சோகங்களை சொல்லி போர் அடிக்கிறேனா? இனிமேல் சொல்லப்போவது சுவாரஸ்யமான விஷயங்கள். புயல் அடித்து ஓய்ந்த பிறகு தென்றல் வருவதானே இயற்கை. என் வாழ்விலும் அப்படித்தான் தென்றலாக வந்தது ஜெயந்த். புரிந்து கொண்டிருப்பாயே? எஸ் ரம்யா, நான் ஜெயந்தை காதலித்தேன். எனக்குள் மட்டும் புதிர் மாதிரி இருக்கிறதா? நான் ஜெயந்தை எப்போது எப்படி சந்தித்தேன்? கொஞ்சம் இரு. அந்த சம்பவத்தை ஒரு தரம் நான் மனதில் ரசனையோடு அசை போட்டுக் கொள்கிறேன். ஞாபக சக்தி எவ்வளவு பெரிய வரம்! ஒரு சமயம் யோசித்தால் வரம், இன்னொரு சமயத்தில் அதுவே பெரிய கொடுமை. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை மயிலாப்பூரில் நான் வேலை பார்த்த தையல் பயிற்சி பள்ளியிலிருந்து நடத்தப்போகிற தூரத்தில்தான் கபாலீஸ்வரர் கோயில். அன்றைக்கு போன போது ஏதோ விசேஷம் என்பதால் எக்கச்சக்கமான கூட்டம். மாலை 5:30 மணிக்கு நான் போனபோது மக்கள் வெள்ளம்தாம். அமைச்சர் யாரோ வருவதாக சொன்னார்கள். நிறைய காக்கி சட்டைகள் அல்லாடின. மெதுவாக நகர்ந்து சென்று சுவாமி தரிசனம் செய்து விபூதி குங்குமம் வைத்துக்கொண்டு வெளியே வந்து பிரகாரத்தை சுற்றி வந்தேன். பிரகாரத்தில் 200-300 பேர் ஒரு பக்கமாக அமர்ந்து ஒரே குரலில் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தது கேட்க மனதிற்கு அமைதியாக இருந்தது. நானும் அந்த கூட்டத்தில் அமர்ந்து விட்டேன். எனக்கு அந்த பாடல் வரிகள் தெரியாதென்றாலும் என்னை சுற்றிலும் எல்லோரும் பாடிக்கொண்டிருந்த சூழ்நிலையும் அந்த கோரஸ் குரல்களும் என்னை உள்ளுக்குள் உருக வைத்தன. அந்த குடுமி வைத்த கடுக்கன் போட்ட தாத்தா, 2 மூக்கும் குத்தி கொண்டை போட்டிருந்த குண்டு பெண், பாவாடை சட்டையில் 2 சட்டைகள், ரிப்பன் வைத்து பின்னியிருந்த சிறுமி, கண்ணாடி அணிந்த மஞ்சள் சட்டை கருகரு மீசை இளைஞன், சுடிதார் அணிந்த கண் இமைகளுக்கு மஸ்காரா தடவிந்த இளம்பெண் என்று ஒரு எல்லை கட்ட முடியாத வயது கலப்பில் இருந்த கூட்டம் தலை சாய்த்து பாடிக்கொண்டிருந்தது. எனக்கு திடீரென்று எனது ரிஸ்ட் வாட்சை ரிப்பேருக்கு கொடுத்திருந்த கடையிலிருந்து அதை டெலிவரி வாங்க வேண்டிய வேலை ஒன்று இருப்பது நினைவிற்கு வந்தது. அந்த கடை லஸ்டர்ச் ரோட்டில் இருந்தது. 7:30 மணிக்கெல்லாம் கடையை சாத்தி விடுவான். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பஜனை கும்பலுக்கு நடுவில் அமர்ந்திருக்கு எழுந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நான் எழுந்து கொண்டேன். கோயிலின் வாசலை நோக்கி நடக்க மீண்டும் கூட்டம் வைத்து கொண்டது. நசுங்கி விடாமல் நகர பிரயத்தனப்பட்டு நான் திரும்பிய போது சற்று தள்ளி எனக்கு பின்னால் நின்றிருந்த இளைஞன் என்னை பார்த்து ஏதோ சொல்வது போல இருந்தது. நான் வெடுக்கென்று தலையை திருப்பி கொண்டேன். அவன் ஏதோ மோசமான கமெண்ட் அடிக்கிறான் என்பதை என்னால் உணர முடிந்தது. சட்டென்று சேலையின் தலைப்பை எடுத்து ஜாக்கெட் போக தெரியும் கழுத்து இடுப்பு பகுதிகளை மூடியபடி நகர்ந்தேன். கொஞ்ச தூரம் நகர்ந்த பிறகு திரும்பி பார்த்தால் அவன் இப்போதும் என்னையே பார்த்து ஏதோ கமெண்ட் அடித்தான். மற்ற ஜனங்களின் இறைச்சலில் அவன் அடித்த கமெண்ட் எனக்கு கேட்கவில்லை என்றாலும் அவன் என்னை பார்த்துதான் சொன்னான் என்பது நிச்சயம். இந்த மாதிரி திமிர் பிடித்த இளைஞர்கள் சாமி கும்பிட வரும் பெண்களிடம் வம்பு செய்வதற்காகவே வந்து விடுகிறார்கள். எனக்கும் அவனுக்கும் நடுவில் நிறைய பேர் இருந்ததால் அவனால் என்னை நெருங்கி வர முடியவில்லை. இல்லை என்றால் ரகசியமாக என் உடம்பில் எங்கேயாவது கிள்ளியிருப்பான் அந்த ராஸ்கல். நான் கோவிலுக்கு வெளியே வந்ததும் எதிர்பட்ட போலீஸ்காரனிடம் சென்றேன். அவனை சுட்டி காட்டினேன். என்னை பார்த்து தப்பான கமெண்ட் அடிக்கிறான் என்று சொன்னேன். அவர் திரும்பி அவனை பார்த்து, அந்த மஞ்சள் சட்டை கண்ணாடிக்காரன் தானே, நீ போமா, நான் பார்த்துக்கிறேன் என்றார். வெளியே நெருக்கடி ஏதும் இல்லாததால் நான் விடுவிடுவென்று நடந்து சாலைக்கு வந்துவிட்டேன். நிஜமாக அந்த கான்ஸ்டபிள் அவனை விசாரிக்கிறாரா என்று பார்க்க ஒரு ஆர்வம் ஏற்பட்டதால் தொலைதூரம் வந்த பின் நின்று திரும்பி பார்த்தேன். அந்த கான்ஸ்டபிள் நிஜமாகவே ரொம்ப நேர்மையானவர் போலிருக்கிறது. நான் குறிப்பிட்ட அந்த ஆசாமியின் சட்டையை கொத்தாக பிடித்து கடுமையான முகத்துடன் விசாரித்து கொண்டிருக்க அவன் தன் கையில் பிடித்திருந்த கைக்குட்டை ஆட என்னை நோக்கி கை நீட்டி ஏதோ சொல்ல அவன் நெஞ்சில் கை வைத்து ஒரு தள்ளு தள்ளினார். அதற்கு மேல் அங்கே நிற்க விரும்பாமல் நான் நடந்து வாட்ச் ரிப்பேர் கடைக்கு வந்தேன். முதலாளி டீ குடிக்க போயிருப்பதாக சொல்லப்பட்டு எனக்கு நாற்காலி போடப்பட்டது. அமர்ந்து அலங்கார கண்ணாடியில் தெரிந்த என் முகத்தை பார்த்து கொண்டபோது குங்குமத்தை கோணலாக வைத்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அதை சரி செய்வதற்காக என் கைப்பையை திறந்து என் கர்ச்சிப்பை எடுக்க போய் திகைத்தேன். என் கர்ச்சிப்பை காணும். சட்டென்று எனக்கு பொறித்தட்டியது. பஜனை பாடல்களை கேட்க தரையில் அமர்ந்தபோது சேலை அழுக்காகி விடுமென்று கர்ச்சிப்பு எடுத்து விரித்து போட்டு அமர்ந்தேனே. மறுபடி எடுத்துக்கொண்டேனே. ஐயோ, அந்த இளைஞன் கையில் கர்ச்சிப்புடன் அதை ஆட்டி ஆட்டி கான்ஸ்டபிளிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தானே, அது என் கர்ச்சிப் தானா? அந்த மஞ்சள் சட்டை கண்ணாடிக்காரன் என் அருகில் அமர்ந்து பஜனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவன் தானே? அட ராமா, அவன் நான் மறந்துவிட்ட கர்ச்சிப்பை எடுத்துக்கொண்டு அதை என்னிடம் கொடுப்பதற்காகத்தான் கூட்டத்தில் என்னை நோக்கி முன்னேறினானா? நான் அவனை பார்த்த போதெல்லாம் அவன் என் கர்ச்சிப்பை பற்றி தான் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அது தெரியாமல் எனக்கு உதவி செய்ய வந்தவனை, என் பொருளை என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வந்தவனை கீழ்த்தரமாக நினைத்ததோடு மட்டுமில்லாமல் கான்ஸ்டபிளிடம் வேறு சொல்லி, பாவமே, கான்ஸ்டபிள் அவனை அடித்திருப்பாரா?
ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றிருப்பாரா? நான் தப்பாக புரிந்து கொள்ள போய் அநியாயமாக ஒரு நல்லவர் தண்டிக்கப்படுகிறதா? எனக்கு மனசு கேட்கவில்லை. அவனுக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் வீட்டிற்கு போனால் என் மனசாட்சி என்னை குடைந்து எடுத்துவிடும் என்று பட்டது. அதனால் நான் மீண்டும் கோயிலுக்கு நடந்தேன். எனக்குள் ஒரு பதைப்பு இருந்தது. அந்த இளைஞன் முன்னால் நான் எதிர்பட்டால் சத்தியமாக என்னை அறைந்து விடுவான் என்று ஒரு பயம் கூட இருந்தது. கோவிலின் வாசலில் அந்த கான்ஸ்டபிள் மட்டும் இருந்தார். மஞ்சள் சட்டைக்காரனை காணோம். நான் தயக்கத்துடன் வந்து கான்ஸ்டபிளை நெங்கி, ஏன் சார் அவரை என்ன செஞ்சீங்க என்றேன். வாமா, உன்னைத்தான் தேடிட்டு இருக்கேன். அறிவு இருக்கு அவனுக்கு? நீ மறந்து விட்ட உன்னோட கர்ச்சிப்பை உன்கிட்ட கொடுக்கத்தான் உன் பின்னால் அவன் வந்தானாமே. நீ வேற என்னமோ சொன்ன. தப்பு தான் சார், நான் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மேலே தப்பு இல்லை. என் கர்ச்சிப்பை காணோம்னு தேடினப்போ தான் உரைச்சிது. அதுதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு. எப்போ? அவனுக்கு அடி வாங்கி வச்சப்புறமா? ஐயோ, அடிச்சிங்களா? பொம்பளை கிட்ட வம்பு செய்கிறவனா அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? நீ சொன்னதை நம்பி ஆத்திரமாக அந்த ஆளை கன்னத்தில் அரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் தான் இன்னாரு அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு விபரம் சொன்னதும் பாவமாக போச்சு. மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அனுப்பி வச்சேன். ஏம்மா இப்படி அவசரப்பட்டு அசட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? எனக்கு கண்கள் கலங்கி விட்டன. அப்போ அவர் எங்கே சார்? கன்னத்தை தடவைக்கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. யார் சார் அவர்? நான் அவரை கண்டிப்பாக பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அவர் பேர் ஜெயந்த். ரெடிமேடு துணியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாராம். அட்ரஸ் எல்லாம் நான் வாங்கிக்கலாமா? பெரிய இடமா? கன்னத்தை தடவிக்கிட்டே போய் காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. 4 தடவை மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். மறுபடியும் அந்த ஜெயந்தை எங்கேயாவது எப்போதாவது சந்திக்க நேர்ந்தால் மறக்காமல் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நடந்தேன். அடுத்த வாரத்தில் நான் வேலை பார்த்த தையல் பயிற்சி பள்ளியின் உரிமையாளனி ரேணுகா என்னை தன்னோடு ஒரு அலுவலகத்திற்கு வரும்படி அழைத்தாள். எனக்கு இங்கிலீஷ் அவள் வராதுமா. துணியெல்லாம் எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுன்னு நாம் போகிற ஆஃபீஸில் விவரம் கேட்கணும். கூடவா என்று அழைத்து சென்றார். ஸ்பென்சர் கூட்டத்தில் இருந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் என்கிற அந்த அரசு அலுவலகத்தில் நுழைந்து விசாரித்த போது விஸ்வநாதன் என்கிற ஆஃபீஸரை சந்திக்க சொன்னார்கள். அந்த விஸ்வநாதன் உயரமாய் சிகப்பாய் இருந்தார். பொறுமையாக விளக்கங்கள் கொடுத்தார். பிறகு ஏற்றுமதி செய்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய குறிப்புகள், அதற்கான வழிமுறைகள் எல்லாம் அடங்கிய புத்தகங்களும் ரெடிமேட் துணிகளை ஏற்கனவே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் ஏற்றுமதியாளர்களின் விலாசங்களும் கொடுத்தார். அந்த விலாசங்கள் கொண்ட லிஸ்டில் சட்டென்று என் கண்கள் ஜெயந்த் என்ற பெயரில் படிந்தது. அதற்கு மேல் அவர் சொல்லி கொண்டிருந்த விளக்கங்கள் மனதில் அமரவே இல்லை. அன்றைக்கு மாலை 1 மணி நேரம் முன்னதாகவே தையல் பயிற்சி பள்ளியை விட்டு புறப்பட்டு 1000 விளக்கு பகுதியில் இருந்த ஜெயந்தின் மீரா எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியின் அலுவலகத்தை விசாரித்து கொண்டு வந்து சேர்ந்தேன். ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் 5வது மாடியில் இருந்தது அந்த அலுவலகம். ரொம்ப பெரிய அலுவலகம் இல்லை. 12 பேர் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். திரு ஜெயந்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னதும் தனியறைக்கு கை காட்டினார்கள். அந்த அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன். தலைக்கு மேலே பெரிய பெரிய சுவாமி படங்கள் இருக்க வசதியான நாற்காலியில் அமர்ந்திருந்த ஜெயந்த் என்னை பார்த்து புன்னகைத்து, வாங்க உட்காருங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மேடம் என்றார். ஒரு வாரத்தில் அவன் சுத்தமாக என்னை மறந்து விட்டான் என்று புரிந்தது. நான் தயங்கி அமர்ந்தேன். ஐ ஆம் அனு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் என்பதற்குள் எனக்கு வியர்த்து போய் கர்ச்சிப் எடுத்து ஒற்றிக்கொண்டேன். மன்னிப்பா, நீங்கள் எதுக்கு என்கிட்ட? புரியலை மேடம் என்றார். போன வாரம் கபாலீஸ்வரர் கோயிலில் என்று விட்டு அவன் முகத்தை அதற்கு மேல் நேரில் சந்திக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு, நீங்கள் என் கர்ச்சிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக பின்னாடியே வந்ததை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல போய் சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க என்றேன். ஓ மை காட், நீங்கள் தான் இல்லை, நல்லா தமாஸ் போங்க. அந்த போலீஸ்காரர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அவசரப்பட்டு கை நீட்டிட்டார். கன்னத்தில் விரல் பதிஞ்சிருச்சுங்க. எல்லோரும் விசாரிச்சாங்களேன்னு மறுநாள் நான் ஆஃபீஸுக்கு வரல தெரியுமா? வீட்டில் கூட முகம் முழுக்க க்ரீம் தடவிக்கிட்டு ஃபேஷியல் பளிச்சுன்னு கப்ஸா விட்டுக்கிட்டு இருந்தேன் என்று சிரித்தபடி சொன்னான். திடீர்னு என் கர்ச்சிப்பை காணோம்னு உணர்ந்தப்போ தான் என்னால் யோசித்து பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. உடனே உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு மறுபடி கோயில் வாசலுக்கு வந்தேன். கான்ஸ்டபிள் எனக்கு செம டோஸ் விட்டார். உங்கள் பேரும் தொழிலும் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்புறம் ஏன் என் அட்ரஸ் தெரிஞ்சுது உங்களுக்கு? சொன்னேன். நான் வேலை பார்க்கும் இடத்தை ரேணுகாவுக்காக விசாரிக்க சென்ற அலுவலகத்தில் விலாசம் கிடைத்ததாக சொல்லி. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க சார். 1 வாரமாக எனக்குள்ள ஒரே உறுத்தல். அனாவசியமாக உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டதுக்காக வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு. அப்போ நான் வரேன் என்று எழுந்தேன். இருங்க ஒரு நிமிஷம் என்ற ஜெயந்த் பையனை அழைத்து குளிர்பானம் கொண்டு வர சொல்லிவிட்டு என்னையே சில வினாடிகள் பார்த்துவிட்டு, நடந்த தப்புக்காக அட்ரஸ் விசாரித்து இவ்வளவு தூரம் தேடி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நல்ல பண்புகள் வேணுங்க. உங்கள் அப்பா என்ன செய்கிறார் என்றார். என் குடும்பத்து விவரங்களை சுருக்கமாக சொன்னேன். ஒரு நல்ல வேலை தேடி கொண்டிருப்பதாகவும் அதுவரை தையல் பயிற்சி பள்ளியில் வேலை பார்ப்பதாகவும் சொன்னேன். குளிர்பானம் நான் குடித்து முடித்து விட்டு புறப்பட்ட போது, மேடம் உங்கள் அட்ரஸ் கொடுங்க, உங்கள் கர்ச்சிப்பு என்கிட்ட தான் வீட்டில் இருக்குது, கொடுத்து அனுப்புகிறேன் என்றார். எடுத்து கொடுத்து விட்டு புறப்பட்டேன்.
3 தினங்கள் கழித்து என் வீட்டிற்கு ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்த டிரைவர் தன்னை ஜெயந்த் கம்பெனியிலிருந்து வருவதாக அறிமுகப்படுத்தி கொண்டு மறுநாள் காலை 10 மணிக்கு நான் ஜெயந்தை நேரில் சந்திக்க அழைத்து விட்டு போனான். மறுநாள் 10 மணிக்கு அதே அலுவலகத்தின் தனியறையில் நான் ஜெயந்தை சந்தித்த போது, அனு, நீங்கள் ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? நானும் எனக்கு ஒரு நல்ல செக்ரட்டரியை தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன தப்புக்காக தேடி வந்து மன்னிப்பு கேட்ட உங்கள் சின்சியாரிட்டியை யோசிச்சு பார்த்தேன். என்னோடய செக்ரட்டரியாக உங்களை அப்பாயிண்ட் பண்ணலாம்னு தீர்மானித்தேன். மாதம் 1500 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு சம்மதமா என்றார் ஜெயந்த். என்னால் நம்பவே முடியவில்லை. மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. முகமெல்லாம் பிரகாசமாக, சார் சார் வார்த்தையே வரலை, தேங்க்ஸ் என்று தடுமாறினேன். யாரும் அப்ளிகேஷன் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கா அவங்க. நீங்கள் அறை வாங்கி கொடுத்து வேலை வாங்கியிருக்கீங்க என்று ஜெயந்த் சிரிக்க நானும் சிரித்தேன். 23/2/94. ரம்யா, 3 மாதங்கள் நான் ஜெயந்துக்கு செக்ரட்டரியாக வேலை பார்த்ததிலேயே அவருடைய உயர்ந்த குணங்கள் எல்லாம் எனக்கு புரிய வந்து என்னை பற்றி அவரும் புரிந்து கொண்டு எங்கள் இருவரின் பல ரசனைகள் பொதுவாக இருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டு ஒரு நாள் ஜெயந்த் தனிமையில் தன் மனதை வெளிப்படையாக சொல்லியே விட்டார். அனு, எனக்கு தெரியும் நீ என்னை விரும்புகிற. அதே மாதிரி நானும் உன்னை விரும்புகிறேங்கிறதும் உனக்கு தெரியும். எனக்கு நடுவில் 2 பேருமே பாவலா பண்ணிக்கணும் என்றார். நான் அமைதியாக தலை குனிந்து ஆனால் உள்ளம் குளிர்ந்து நின்றேன். என் அருகில் வந்து ஒற்றை தயக்க விரலால் என் தாடையை தொட்டு நிமிர்த்தி படபடக்கும் என் கண்களை நேராக பார்த்து, நான் சொன்னது நிஜமா பொய்யா என்று கேட்டார். நான் எனக்கே கேட்காமல் நிஜம் என்றேன். ரம்யா, நீயும் காதலிக்கிறாய். அதனால் இந்த இனிய அவஸ்தைகளை, சுவையான சுகங்களை பற்றி உனக்கு விஸ்தாரமாக, அதுவும் இத்தனை நாட்கள் கழித்து விவரிக்க தேவையில்லை என்று கருதுகிறேன். தனிமையில் தானாக சிரித்து கொள்வது, தூங்காமல் படுக்கையில் புரள்வது, யோசித்து யோசித்து காதல் கடிதம் எழுதுவது, அலங்காரத்தில் விசேஷ கவனம் செலுத்துவது, எந்த நேரம் ஒரு ஜுர வேகத்தில் இருப்பது போன்ற காதலின் அத்தனை அடிப்படை அம்சங்களும் எனக்கும் நிகழ்ந்தன. என் வீட்டில் யாருக்கும் தெரியாது. 1 வருடம் நாங்கள் ஒரு டீசெண்டான எல்லை வைத்து கொண்டு உல்லாசமாக சுற்றி திரிந்த பிறகு ஜெயந்த் கல்யாண பேச்சை எடுத்தார். நிற்க இந்த இடத்தில் ஜெயந்தின் குடும்ப பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். ஜெயந்திற்கு அப்பா இல்லை, வீட்டில் அம்மா மட்டும்தான். கூட பிறந்த ஒரே தங்கை திருமணி ஆகி நியூயார்க்கில். ஜெயந்தின் வயதான தாய்மாமா ஒருவர் வீட்டோடு இருப்பவர். அவரின் மகள் காவ்யா MSc படிப்பவள். ஜெயந்திற்கு இந்த எக்ஸ்பர்ட் தொழிலின் சூட்சமங்களை சொல்லிக் கொடுத்து தூங்குவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் மாமாதான். ஜெயந்த் எப்போது கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று கேட்டபோது, நான் என் தம்பியும் தங்கையும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவங்களாகட்டுமே, 2-3 வருடங்கள் போகட்டுமே என்று சொன்னேன். ஜெயந்த் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. என்னை கன்வின்ஸ் செய்வதிலேயே குறியாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஜெயந்த் தன் அம்மாவை அழைத்து கொண்டு மந்திராலயம் சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அவர் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது. படபடப்பாக பேசியது ஜெயந்தின் மாமா. அனு, நீ கொஞ்சம் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாமா. என்ன சார் விஷயம் என்றேன். ஃபோனில் சொல்ல முடியாதுமா, நேரில் வா. எனக்கு எதுவும் புரியாமல் புறப்பட்டு ஜெயந்தின் வீட்டிற்கு சென்றேன். ஜெயந்தின் மாமா ஆயாசத்துடன் அமர்ந்திருந்தார். என்னை அருகில் அழைத்து, தயவு செஞ்சு வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா. இன்றைக்கி காலையில் என் பொண்ணு காவியா பூச்சி மருந்து குடிச்சிட்டு தற்கொலை செஞ்சுக்க போனான். எதேச்சியாக நான் கவனிச்சிட்டேன். உடனே டாக்டரை வர வச்சிட்டேன். அவளுக்கு மருந்து கொடுத்து வாந்தி எடுக்க வச்சு உயிரை காப்பாற்றிட்டாரு. ஏண்டி இந்த முடிவுக்கு வந்தேன்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு நானும் 100 தடவை கேட்டுட்டேன். சொல்லவே மாட்டேன்ட்டா. கடைசியாக உன்னை வர சொன்னா உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறா. மாடியில் தான் படுத்திருக்கா, போய் பாருமா. ஏன் இப்படி அசட்டுத்தனமாக முடிவுக்கு வருவதான்னு கேளுமா என்றார். அவர் சொன்ன எல்லா அதிர்ச்சி தகவல்களுக்கும் மேலாக காவியா காரணத்தை சொல்ல என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருந்தாள் என்கிற கேள்விதான் பிரதானமாக வந்து நின்றது. நான் 3 தடவையோ 4 தடவையோ தான் காவியாவை சந்தித்திருக்கிறேன். அதிகம் பேசியது கூட இல்லை. நான் குழப்பமான மனதுடன் மாடியிலிருந்து காவியாவின் அறைக்கு வந்தேன். படுக்கையில் மிகவும் சோர்ந்து போய் படுத்திருந்தவள் என்னை பார்த்து வறட்சியாய் புன்னகைக்க முயன்றாள். நான் அவள் அருகில் சென்றமர்ந்தேன். அப்பா சொன்னார், இப்போ எப்படிம்மா இருக்கு உடம்பு என்றேன். என்றாள். என்னாச்சு காவியா, நீ ஏன் இப்படி இந்த முடிவுக்கு வந்த? படிப்பில் ஏதாச்சும் பிரச்சனையா என்றேன். மறுத்து தலையசித்த அவள், கதவை சாத்தி விட்டு வாங்க சொல்கிறேன் என்றாள். கதவை மூடிவிட்டு வந்து மறுபடி அமர்ந்தேன். அவள் கண்களில் கலக்கம் ஏற்பட்டு லேசாக விசும்பி அழ ஆரம்பித்தாள். என்னம்மா காவியா, ஏன் அழற? நான் செத்துடணுமானு. நான் பொழைச்சது தப்பு. பொழைச்சிருந்தா என்னால் தாங்க முடியாது. என்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியலை. இதயம் தானாக வெடிச்சிடும். அதுவாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி நானாக செத்துடலாம்னு தான் மருந்து குடித்தேன். விசும் பல்லுகிடையில் சொன்னாள். அப்படி என்ன ஏமாற்றம்? காதலில் நான் தோத்துட்டேனோ? யாரை காதலிச்ச? ஜெயந்தை, என் அத்தானே என்று அவள் சொன்னதும் என்னை மின்சாரம் தீண்டியது போல இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போனேன். காவியா, நீ நான் சொல்கிறது சத்தியம். சின்ன வயசிலிருந்தே எனக்கு என் அத்தான் ஜெயந்தின் மேல் ஆசை. அவர் என்னை பார்த்து சாதாரணமாக புன்னகைச்சா கூட நான் சிலிர்த்து போய்விடுவேன். இந்த வீட்டில் இப்போது உரிமை இல்லாமல் இந்த
ஒரு விருந்தாளி மாதிரி இருக்கிற நான் முழு உரிமையோட இந்த வீட்டு மருமகளா ஜெயந்தோட மனைவியா சுற்றி வர போறேன்னு எவ்வளவு கற்பனைகள் வச்சிருந்தேன் தெரியுமா? ஜெயந்த் உங்களை நேசிக்கிறது சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் நொறுங்கி போயிட்டேன். செத்து போயிடலாம்னு தீர்மானித்து விஷத்தை குடித்தாலும் எங்கள் அப்பா காப்பாற்றி தொலைச்சிட்டார். மேலும் அவள் அழுகையை தொடர்ந்தாள். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது காவ்யா என்றேன். வேறு என்ன தீர்வு சொல்லுங்கள்? என்னால் ஜெயந்தை மறக்க முடியாத அளவு நான் சின்ன வயசுலேருந்து மனசில் பதிச்சிட்டேன். அவரை கிட்டத்தட்ட அவரோட மனசுக்குள்ளேயே குடித்தம் நடத்திட்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நான் தற்கொலை தான் செய்துக்க போகிறேன். காப்பாற்ற முடியாதபடிக்கு செஞ்சுப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதாம்மா. நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீங்களும் அவரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி வாழ முடியும்? நான் இருக்க நினச்ச இடத்துல நீங்கள் உரிமையோடு இருந்தால் அதை பார்த்துட்டு சகிச்சிக்க நான் ஞானி இல்லைங்க அனு. அவளுக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் நான் நிற்க அவள் திடீரென்று என் கால்களில் விழுந்து விட்டாள். நான் பதறி எழச் சொல்லியும் எழாமல் என் 2 கால்களையும் பிடித்தபடி கதறி எழுது, அனு ப்ளீஸ் என் அத்தானை எனக்கு கொடுத்துருங்க. அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. சத்தியமாக நான் செத்து போயிடுவேன். என்னை காப்பாற்றுங்க. எனக்கு வாழ்வு கொடுங்க. அவளது கதறலில் என் காதல் துண்டு துண்டாக சிதறி போனது. ஒரு உயிரை பலி கொடுத்து என் காதலை நிறைவேற்றி கொள்ளும் அரக்க சிந்தனை என்னிடம் இல்லை. என்னால் காவ்யாவின் துடிப்புகளை துல்லியமாக உணர முடிந்தது. முறைப்பெண், சின்ன வயசிலிருந்து ஆசைகளை மனதில் வளர்த்து கொண்டவள். நிச்சயமாக அவளின் ஏமாற்றம் பெரியது, தற்கொலைக்கு தூண்டக்கூடியது. அவளை தோளை தொட்டு எழுப்பி கட்டிலில் அமர்த்தினேன். காவ்யா, உன்னோட உயிர் போகிறதுக்கு நிச்சயமாக நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஜெயந்தோட வாழ்க்கையில் நீ பிறந்ததுமே முறைப்பண்ணா வந்துட்ட. நான் நடுவில் வந்தவதானே, நடுவுலையே விலகிடுறேன். சின்ன வயசுலேருந்தே என் விருப்பப்படி என் வாழ்க்கை அமைஞ்சதில்லை. என் குடும்ப சூழ்நிலையில் நிறைய ஏமாற்றங்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். அதோட இதுவும் ஒன்றா இருந்துட்டு போகட்டும். கண்ணத்தோடமா, உனக்கும் ஜெயந்துக்கும் நடுவில் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் என்றேன். ஆனால் அவர் உங்களைத்தானே விரும்புகிறார். இனிமே உன்னை விரும்புகிற மாதிரி செய்கிறேன். உன்னை கல்யாணம் செய்துக்கவும் வைக்கிறேன். போதுமா? ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி தற்கொலைங்கிற அசட்டுத்தனத்தை நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு என்றேன். அதே போல் சத்தியம் வாங்கி கொண்டு மேலும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். நேராக கடற்கரைக்கு சென்று தனிமையில் அமர்ந்து 1 மணி நேரம் குமுறி குமுறி அழுது தீர்த்தேன். காவ்யாவின் அழுகையை துடைத்து ஆறுதல் சொல்ல நான் இருந்தேன். என் அழுகையை துடைக்க யாருமில்லை. வீட்டில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத, வெளிப்படையாக சொல்லி அழ முடியாத பிரம்மாண்டமான தோல்வி. எனக்கு நானே தைரியம் சொல்லி கொண்டேன். காவ்யாவிடம் வாக்கு கொடுத்தபடி ஜெயந்தை எப்படி சம்மதிக்க வைப்பது என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஜெயந்த் ஊரிலிருந்து வந்தவுடன் என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீ ஏன் இவ்வளவு டல்லாக இருக்க என்றது தான். தனியாக பேசணும் ஜெயந்த் என்றேன். அவரின் காரில் நகர சந்தடிகளை உதறி அமைதியான ஒரு புல்வெளி பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். நான் நிதானமாக ஆரம்பித்தேன். நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் ஊரில் இல்லாத போது காவ்யாவை சந்தித்ததை சொன்னேன். காவ்யா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதும் அவள் தன் மனதில் ஜெயந்தை வைத்திருந்ததும் அவருக்கு பெரிய அதிர்ச்சி செய்திகளாய் இருந்தன. முறை பெண்ணுங்கிற உரிமையில் எப்போவும் காவ்யா கிட்ட நான் சீண்டலாக பேசினதே இல்லை அனு. சின்ன வயசுலேருந்தே அவள் எங்கள் வீட்டில் வளர்ந்ததால் அவளை ஒரு சிஸ்டர் மாதிரி தான் நான் நினச்சி பழகினேன். ஆனால் அவள் அப்படி நினைக்கலையே. இனிமேல் லேட் பண்ணாமல் அவளுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் என்றார். அசட்டுத்தனமாக பேசாதீங்க. அவளுக்கு வந்திருக்கிறது கல்யாண ஆசை இல்லை, உங்கள் மேலே ஆசை. ஆசை கூட இல்லை, வெறி. நீங்கள் கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதும் உயிரே போக்கிக்க தயாரான அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு அவளோட நேசம். அந்த பாசத்துக்கு உண்டான மரியாதையை கொடுத்தே ஆகணும் ஜெயந்த். என்ன சொல்கிற நீ? நீங்கள் காவ்யாவை கல்யாணம் செய்துக்கணும்னு சொல்கிறேன். அனு, உளராத. இல்லை, நான் காவ்யாவுக்கு வாக்கே கொடுத்துட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா காவ்யா மறுபடி தற்கொலை முயற்சியில் இறங்குவா. அதில் உங்களுக்கு சம்மதமா? இது என்ன பேக்மெயில் மாதிரி இருக்குது? இல்லை ஜெயந்த், கையில் விஷத்தை வச்சுக்கிட்டு என்னை தாலி கட்டலைன்னா குடிச்சிருவேன்னு அவள் சொன்னாதான் பிளாக்மெயில். நீங்கள் என்னை நேசிக்கிறது தெரிஞ்சதும் அவள் விஷத்தையே குடிச்சிட்டா. அந்த அளவுக்கு தன் விருப்பத்தின் மேல் தீவிரத்தோடு இருந்திருக்கா அவள். அப்போது நீ என்னை நேசிக்கிறதுல தீவிரமாக இல்லையா? இருக்குது. ஆனால் டு பி வெரி ஃப்ராங்க், நம்ம காதல் தோல்விக்கு நான் மனசொடிஞ்சு தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அவள் பாவம், சின்ன வயசுலேருந்தே சிற்பம் செதுக்கிற மாதிரி மனசில் உங்களை செதுக்கி வச்சுருக்கா. அவளோட ஆசை தோற்று போக வேணாம் ஜெயந்த். நீ ஏன் முடிவெடுத்தா எப்படி? அவளை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. காவ்யாவோட மனம் விட்டு பேசி பாருங்க, நியாயம் புரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீர்மானிச்சிட்டேன். நான் கொடுத்த வாக்கிலிருந்து மாறப்போகிறதில்ல ஜெயந்த் என்றேன். உன்னால் என்னை மறந்துட முடியுமா என்றார். அது வேறு பிரச்சனை. ஒரு நோய்க்கு ஆப்ரேஷன் தான் வழினா அப்போ ஆப்ரேஷன் சம்மதிச்சாதான் ஆகணும். ஆப்ரேஷன் செஞ்சால் வலிக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது அப்புறம் அனுப்பிக்க வேண்டிய விஷயம் என்றேன் தீர்மானமாக. ஜெயந்த் எத்தனையோ விதமாக என் கருத்தை மாற்றிக்கொள் எடுத்து சொன்னார். நான் பிடிவாதமாக மறுத்தேன். ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் அவர் என் மனதை மாற்ற முயன்று கொண்டிருக்க இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சிந்தித்த நான் என் அப்பாவிடம் வந்தேன்.
அப்பா, நீங்கள் என் கல்யாண பேச்சை எடுத்தப்போ எல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் தயார்ப்பா. நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டியது 2 விஷயந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தொடர்ந்து வேலைக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் என் சம்பளத்தில் ஒரு பகுதியை என் குடும்பத்துக்கு கொடுப்பேன். இதுக்கு சம்மதிக்கிறவரா பாருங்கப்பா என்றேன். 10வது நாள் நான் எனது கல்யாண பத்திரிகையோடு ஜெயந்த் முன்னால் சென்று நிற்க அவர் ஆடி போய்விட்டார். ஜெயந்த், நான் இன்னொருத்தர் மனைவி ஆகிட்டா உங்கள் மனசுலேருந்து நான் விலகிடுவேன்னு நம்பி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நமக்குள்ள காதலை மட்டும்தான் அழிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். இதே ஆஃபீஸில் இதே வேலையை நான் தொடர விரும்புகிறேன். ஒரு நல்ல நண்பராக உங்களோட என்றைக்கும் பேசி பழக விரும்புகிறேன். கூடிய சீக்கிரம் உங்கள் கல்யாண பத்திரிகையை எதிர்பார்க்குறேன் என்றேன். ரம்யா சினிமாத்தனமாக என் கல்யாண நாளில் மணமேடையில் என் கணவர் எனக்கு தாலி கட்டப் போகும் சமயத்தில் ஏதோ ஒரு திருப்பம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கற்பனை எதுவும் செய்ய வேண்டாம். நிச்சயித்த நாளில் நிச்சயித்த முகூர்த்த நேரத்தில் தேவராஜ் என் கழுத்தில் தாலியை கட்டினார். கல்யாணத்திற்கு ஜெயந்த் வரவில்லை. நானும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது என் கணவரை பற்றி சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன் ரம்யா, அந்த கால பாட்டிகள் சொல்வார்களே, அதுபோல என் கணவர் தேவராஜின் முகம் சரியாக எனக்குள் பதிவானது எங்கள் முதலிரவின் போதுதான். திருமணத்தின் போது என் கணவருக்கு வயது 35. அவருடைய 3 தங்கைகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு நிமிர்ந்த போது வயது கிடுகிடுவென்று உயர்ந்து விட்டதாம். அவருக்கு வயது அதிகம் என்பதால் தான் வரதட்சணையாக என் அப்பா அளிக்க முன்வந்த மிக எளிமையான தொகைக்கும் சம்மதித்தார். நான் வேலைக்கு போகும் கோரிக்கையையும் சம்மதித்து ஏற்றார். எனக்கு மாமனார் மாமியார் இல்லை. ரொம்ப வருடங்களுக்கு முன்பே போய்விட்டார்கள். வீட்டில் நானும் அவரும் மட்டுமே. அவருக்கு சினிமா துறையில் மீடியேட்டர் வேலை. தயாராகி முடிந்த சினிமாவுக்கு விநியோகஸ்தர்களை ஏற்பாடு செய்து வியாபாரம் நடக்க உதவியாக இருப்பது அவர் வேலை. இவர் ஏற்பாடு செய்யும் முயற்சிகளில் வியாபாரம் முடிந்தால் இவருக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு ஸ்கூட்டர் வைத்துக்கொண்டு சதா அலைந்து கொண்டிருப்பார். அவர் தன் தொழிலில் ஏற்படும் சில மோசமான அனுபவங்களை சொல்லும்போது பகீர் என்று இருக்கும். உதாரணத்திற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு படம் தயாராகி முடிந்து ரொம்ப நாட்களாக விலை போகாமல் இருந்ததாம். அதற்கு ஒரு ஏரியாவிற்கு விநியோகஸ்தர் ஒருவரை ப்ரிவ்யூ தியேட்டருக்கு இவர் அழைத்து சென்றாராம். போகும்போதே அந்த விநியோகஸ்தர் நிறைய குடித்து போதையில் மிதந்து கொண்டிருந்தாராம். படத்தை பார்த்த அவர் ஒரு நிபந்தனை விதித்தாராம். இந்த காட்சியை மாற்றி எடுக்க வேண்டும் அல்லது புதிதாக காமெடி சீன் வைக்க வேண்டும் என்று. இந்த மாதிரி ஏதோ சொல்லப் போகிறார் என்று தயாரிப்பாளரும் என் கணவரும் எதிர்பார்த்தார்களாம். ஆனால் அவர் அந்த படத்தில் வேலைக்காரியாக நடிக்கிற ஒரு துணை நடிகையை அன்றைக்கு ராத்திரியே அவருக்கு அழைத்து வருவதாக இருந்தால் படத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்றாராம். இந்த வேலை செய்வதென்றால் நான் படம் எடுக்கவே வந்திருக்க வேண்டியதில்லை, எழுந்து போயா என்று தயாரிப்பாளர் திட்டி அனுப்பிவிட்டாராம். என் கணவரோடு ஒரே மாதம் குடித்தனம் நடத்தினதிலேயே அவரை பற்றி முழுக்க புரிந்து கொண்டு விட்டேன். அவரிடம் பிடித்தவை பேச்சு திறமை. ரொம்ப அழகாக வெண்ணையாக குழைந்து பேசுகிற பவ்யம் அவரது தொழிலுக்கு தேவையானது. அப்புறம் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்கிற தீவிரமான ஆர்வம், உழைப்புக்கு தயங்காத தன்மை. ஆனால் பிடிக்காதவை என்கிற பட்டியல் ரொம்ப பெரியது. உன்னிடத்தில் எதையும் மறைக்க விரும்பாததால் எல்லாவற்றையுமே எழுதுகிறேன் ரம்யா. அவர் ஒரு உல்லாச பேர்வழி. சம்பாத்தியத்தில் கணிசமாக சில சமயம் காசு புரளும். ஆனால் அதை சேமிக்க நினைப்பதில்லை. நண்பர்களோடு சேர்ந்து வாரத்திற்கு 3 தடவை பெரிய ஹோட்டல்களில் மது அருந்தினால் வருமானம் எப்படி கையில் தங்கும்? மனைவியிடம்தான் என்றாலும் அந்த பேச்சிலும் ஒரு சின்ன டீசன்சி வேண்டாமா? பச்சையாக செக்ஸ் விஷயங்களை பேசி சிரிப்பார். ஊரில் உள்ள நடிகைகளும் பெரிய இடத்து பெண்களும் என்ன செய்கிறார்கள், யாரோடு போகிறார்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் வந்து சொல்லுவார். எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ என்று அறிவு வளர்க்கும் செய்திகள் போல கிசுகிசுகளை சொல்லி கொண்டிருப்பார். நான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். நான் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியாக உடை அணிய வேண்டும் என்பார். லோகிப்பில் தினமும் சேலை கட்ட வேண்டும் என்பார். மெல்லிசான சேலையை ஒன்றாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பார். அவரோடு வெளியே செல்லும்போது மட்டும் சில சமயங்களில் அவர்களின் வற்புறுத்தல் காரணமாக தவிர்க்க முடியாமல் அப்படி செய்து கொள்வேன். ஆனால் முள்மேல் நிற்பது போல மனதில் உறுத்தும். பார், என் மனைவி எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறாள் என்று அறிமுகமில்லாத 1000 பேருக்கு முன்னால் மார்த்தட்டி கொள்வதில் அவருக்கு ஒரு வக்கிர சந்தோஷம் இருக்கலாம். அதற்காக எனக்கு பிடிக்கவில்லை என்ற போதிலும் வற்புறுத்துவதுதான் எனக்கு எரிச்சலாக இருக்கும். ரம்யா, கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும்போது என்ன முகம் இது, நல்லாவா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அழகாக என் முகம் அமைச்சிருக்க கூடாதா என்று ஒரு நினைப்பு சில பேருக்கு வரும். அதற்காக என்ன செய்ய முடியும்? அந்த நிமிடம் சிந்தனை கண்ணாடியை ஆணியில் மாட்டிய போது மறந்துவிடும். அந்த மாதிரி என்னதான் என் கணவரிடம் பல விஷயங்களில் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவ்வப்போது அதை மறைத்து கொண்டு சிரிக்க முயன்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு முயன்று கொண்டிருந்தேன். அலுவலகத்தில் என் பணி தொடர்ந்தது. ஜெயந்திடம் ஒரு தோழமை உணர்வோடு தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருந்தேன். எதையும் மறைத்து பேசுவதில்லை, வெளிப்படையாக பேசுவேன்.
ஜெயந்த், இப்போ என் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இவர் தான் என் புருஷன், இதுதான் என் வாழ்க்கைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. சுமூகமாய் போய்கிட்டு இருக்குது. உங்களோட பழகின நினைப்பெல்லாம் மனசில் வரலையேன்னு கேட்டால் கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்ல தயாரில்லை. வருது தான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த பாதிப்புகள் இப்போ இல்லை, குறைஞ்சி போய் ஒரு சம்பவமாக நினைக்கிறேன ஒழிய உணர்ச்சி வசப்பட்டு உருகிறதும் இல்லை, உடைஞ்சு போய் அழுகிறதும் இல்லை. நேற்று கோயிலில் காவியாவை பார்த்தேன். நீங்கள் விலகிட்டீங்க, ஆனால் என் அத்தான் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அழுதா. ஜெயந்த், உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேணும். இன்னும் நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை என்று ஒரு ஆத்மார்த்தமான தோழியாக ஜெயந்திற்கு எடுத்து சொன்னேன். மௌனமாக தலையசைத்து கேட்டுக்கொண்டே வந்த ஜெயந்த் ஒரு பெருமூச்சு வெளியேற்றினார். அந்த பெருமூச்சில் ஒரு தீர்மானம் தெரிந்தது. அதன் பிறகு சில நாட்களில் காவ்யா ஜெயந்த் என்று அச்சடிக்கப்பட்ட திருமண அழைப்பிதழை கொண்டு வந்து என் முன்னால் வைத்துவிட்டு, இப்போ திருப்தி தானே அனு என்று உலர்ந்து போன புன்னகை செய்தார். நிச்சயமா, இப்போ நீங்கள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் கொஞ்ச நாளில் மனசு செட்டில் ஆகிடும். யூ வில் பி ஹாப்பி ஜெயந்த் என்றேன். அவரின் திருமணத்திற்கு நான் என் கணவரோடு சென்று பரிசளித்து வாழ்த்திவிட்டு வந்தேன். அன்றைக்கு ராத்திரி ரகசியமாக எழுந்து சென்று பாத்ரூமில் கதவை மூடிக்கொண்டு அழுதேன். ரம்யா, ஏன் அழுதேன்? அந்த அழுகை நியாயமா என்றெல்லாம் என்னை சங்கட கேள்விகள் கேட்காதே. அழுதேன் என்பது உண்மை. உண்மையை அப்படியே எழுதிவிட்டேன். ஹனிமூன் எல்லாம் சென்று திரும்பிய பிறகு ஒரு நாள் காவ்யா என் வீட்டிற்கு வந்து என் கையை பிடித்து கொண்டு, நீங்கள் மனசு வைக்கலன்னா நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்காது அனு என்று தொண்டை அடைக்க நன்றி சொன்னாள். யாருக்கு யாருன்னு மனுஷங்க தீர்மானிக்கிறது இல்லை காவ்யா. சந்தோஷமாக இரு. உனக்கு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஜெயந்த் இப்போவும் உற்சாகம் குறைச்சலாக தான் இருக்கார். அவரை பழையபடி சுறுசுறுப்பாக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று சொல்லி அனுப்பினேன். அப்புறம் நான் கர்ப்பமானேன். கல்யாணமாகி 2 வருடங்கள் கழித்து ஏற்பட்ட கர்ப்பம். பிறக்கப் போகிற குழந்தையை பற்றி எதிர்பார்ப்பில் 10 மாதங்கள் கடவெடுகவென்று உருண்டோடி பிரசவத்திற்கு துணையாய் என் அம்மா இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு சுபதினத்தில் சுபவேளையில் எனக்கு குழந்தை இறந்தே பிறந்தது. ஆண் குழந்தை. ஏராளமாக ரத்தம் போனதில் நான் இளைத்து போய் இரத்த சோகையானதுதான் 10 மாத பலன். நான் மலடி இல்லை, ஆனால் விதிதான் எனக்கு சாதகமாக இல்லை என்று உலகத்திற்கு சொல்வதற்காகவே என் கர்ப்பப்பையில் என் செத்த பிள்ளை வளர்ந்திருக்கிறான். சிரஞ்சீவி என்று அசட்டுத்தனமாக நான் மனதில் பேர் சூட்டி வைத்திருந்த பிள்ளை. என்னை விட தன் பேரனின் மரண ஜனத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டவள் என் அம்மாதான். சொல்லி சொல்லி அழுதாள். அவள் அதுவரை 14 பிரசவங்களை கிட்ட பார்த்தவளாம். எல்லா குழந்தைகளும் அமோகமாக இருக்கிறார்களாம். என் மகன் மட்டும் அடக்கமாகி போனான் என்பதில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலேயே உடல்நலம் குன்றிப்போய் என் அம்மா 3ஆம் மாதம் அதிகாலையில் தொட்டெழுப்பிய போது பேச்சில்லாமல் கிடந்தாள், மூச்சில்லாமலும். இந்த பாதிப்புகளிலிருந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் தேறி ஓரளவு நார்மலான வாழ்க்கைக்கு வந்தபோது அடுத்த அதிர்ச்சி எனக்கு தயாராக இருந்தது. அதாவது, என் கணவரின் ஸ்கூட்டரின் சைடு பாக்ஸில் இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுப்பதற்காக அவர் தூங்கி கொண்டிருந்த ஒரு அதிகாலையில் நான் அந்த சைடு பாக்ஸை திறக்க அதில் செய்தித்தாளில் சுற்றி ஏதோ இருந்தது. எடுத்து பார்த்தால் கருப்பு பிரா. என் சைஸ் அல்ல. என் சைஸ் அவருக்கு தெரியும். பல தடவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இது யாருக்காக வாங்கினார்? பிரா வாங்கி கொண்டு வரும் அளவுக்கு என்றால் ஆத்திரமாக சென்று அவரை தட்டி எழுப்பி கையில் அந்த பிராவை பிடித்தபடி அமைதியாக நின்றேன். என்ன என்றார் கொட்டாவி மென்று. நம்ம ஸ்கூட்டர் பாக்ஸ்லேருந்து எடுத்தேன் இதை. அதுக்கு என்ன, நான் தான் வாங்கி வச்சேன். யாருக்கு? எனக்கா? இது உன் சைஸ் இல்லையேன்னு என்றார் திமிராக. வனிதான்னு ஒரு பொண்ணுக்காக வாங்கி வச்சேன், கொடுக்க மறந்துட்டேன். அவளுக்கு நீங்கள் ஏன் வாங்கி கொடுக்கணும்? ஒரு இரக்கம்தான். அவள் போட்டிருந்ததில் ஓட்டையாக இருந்துச்சு. பாவமே, புதுசாக வாங்கி தரலாமேன்னு தான் வாங்கினேன். அப்படின்னா கத்தினேன். ஏன் கத்துற? அப்படின்னா அப்படித்தான். அவன் என் வப்பாட்டி இல்லை. அடிக்கடி போகிறதால அவன் மேலே பிரியம். நான் தொடர பொண்ணுங்களையெல்லாம் தனியாக செட்டப் பண்ணி கொடுத்த நடத்துகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் அவரை அருவருப்பாக பார்த்தேன். என்னன்னு பார்க்குற? நீ கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. எனக்கு இந்த பழக்கம் ரொம்ப நாளாக உண்டு. மனுஷன்னு இருந்தால் ஒரு வீக்னஸ் இருக்காதா? வீட்டில் தினம் சாப்பிட்றோம், ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டல் போகிறது இல்லையா? அது மாதிரி தானும். நான் என் கணவரையே முறைத்து பார்த்தேன். அதே மாதிரி வெரைட்டி வேணும்னு நானும் ஆசைப்பட்டா என்றேன். படுத்துக்கொண்டே பேசிக்கொண்டிருந்த என் கணவர் எழுந்தார். என் அருகில் வந்தார். என்னை அறையப் போகிறார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் புன்னகைத்தார். அனு, சீரியஸாக சொல்கிறேன். அப்படி உனக்கு ஆசை இருந்தால் உன் விருப்பம் போல் தாராளமாக நடந்துக்கலாம். இந்த மாதிரி நான் கேள்வி கேட்க மாட்டேன். உனக்கு சம உரிமை இருக்குது. சீ என்றேன். அவர் என்னை அறைந்திருந்தால் கூட எனக்கு அப்படி வலித்திருக்காது. என்னடி சீனு முகம் சுளிக்கிற? நெஞ்சில் கையை வச்சு சொல்ல முடியுமா உங்களால்? கல்யாணத்துக்கு முன்னால் உனக்கு அந்த அனுபவம் இல்லை? ஐயோ, என்ன கேள்வி இது!
கோபமாக கேட்கலாமா, யதார்த்தமாக கேட்குறேன். நான் கேட்குறது நியாயமா இல்லையான்னு யோசிச்சு சொல்லு. நீ வேலை பார்க்குறியே எக்ஸ்போர்ட் கம்பெனி, அந்த முதலாளி ஜெயந்தை நீ லவ் பண்ணலை, 2 பேரும் சேர்ந்து ஊர் புறா சுற்றலை, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? தெரியும், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் உன்னை கட்டிக்கிட்டேன். ஏன் சொல்லு? நான் உத்தமம் இல்லை, அதனால தான். முதல் ராத்திரி அன்னைக்கு நான் உன்னை தொட்டேன். அப்போது உன்னை தொட்ட எத்தனையாவது நபர் நான் எனக்கு தெரியாது. ஆனால் நான் தொட்ட 17ஆவது நபர் நீ, தெரியுமா? அப்புறமும் அதே கம்பெனியில் உன்னை தொடர்ந்து தைரியமாக வேலைக்கு அனுப்புகிறேன்னா ஏன்? எனக்கு செயல் சுதந்திரம் இருக்கிற மாதிரி உன்னோட சுதந்திரத்தையும் தடை செய்ய விரும்பாமத்தான். இப்போ கூட நான் உன்னை எதுவும் கேட்கல. எனக்கு உன் மேலே கோபமும் இல்லை. அதே மாதிரி நீயும் என்கிட்ட இந்த விஷயத்துக்காக சண்டை போடாது, புரிஞ்சுதா? சாக்கடை லாரியையே கொண்டு வந்து என் தலையில் கவிழ்த்தது போல அவர் பேசிக்கொண்டே போக எனக்கு தோன்றிய ஒரே விஷயம், சரியான வக்கரம் பிடித்த ஆள். உனக்கும் முதலாளி ஜெயந்துக்கும் தொடர்பு உண்டா என்று என் நடத்தையில் சந்தேகப்பட்டு அரைந்திருந்தாலும் கூட நான் அவரை ஒரு வகையில் சேர்த்துக்க முடியும். அசிங்கமாக இவரே கற்பனையும் செய்து கொண்டு அதற்கு இவரே அனுமதியும் வழங்குவதாக சொன்ன கேவலமான முறைதான் என்னை மிரள வைத்தது. தினம் ஒரு பெண்ணோடு படுக்கையை பகிர்ந்து கொள்வதை கூசாமல் அதை ஏதோ லைப்ரரிக்கு போய் வருகிற ஒரு நல்ல பழக்கம் போல நியாயப்படுத்த முயன்ற அவரோடு சேர்ந்து வாழ்வது என்பது இனி அறுவருக்கும் விஷயமாக எனக்கு பட்டது. ஆகவே அவர் வெளியூர் சென்றதும் என்னை தேட வேண்டாம், நான் என் அப்பா வீட்டிற்கு போகிறேன் நிரந்தரமாக, இனி இங்கே வருவதாக இல்லை, என்னை பார்க்க வர வேண்டாம் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு நான் பெட்டியை தூக்கி கொண்டு அப்பா வீட்டிற்கு வந்துவிட்டேன். அப்பா எனக்கு என் புருஷனை பிடிக்கவில்லை, அவரோடு இனிமேல் என்னால் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் நிரந்தரமாக வந்துட்டேன். என்ன காரணம், ஏன் பிடிக்கலைன்னு தயவுசெய்து கேட்காதீங்க, சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை என்று அப்பாவிடம் ஆணித்தரமாக சொன்னேன். அன்றைக்கே மாலையில் என்னை பார்க்க வந்து விட்டார் என் கணவர். வந்தபோது முழு போதையில் இருந்தார். இதோ பாரு, நீ எழுதி வச்சுட்டு வந்த கடுதாசையை நான் கிழிச்சு போட்டேன், அதை நான் மதிக்கிறதா இல்லை, இது அதிகப்படியான கோபம். நான் ஏதாவது உன்னை கோபிச்சுக்கிட்டேன்னா, உன் மேலே பாசம் இல்லைன்னா இப்படி உடனே வந்து கூப்பிடுவேனா? வா அனு என்றார். இதை பாருங்க, நான் கொஞ்சம் தன்மானத்தோடு வாழ விரும்புகிறேன். இத்தனை நாள் உங்களோட வாழ்ந்ததை நினச்சா என் நொந்துக்கிட்டு இருக்கிறேன் நான். தயவு செஞ்சு போயிடுங்க என்றேன் காட்டமாக. மிஸ்டர் மாமனார், உங்கள் பொண்ணு எதுக்காக கோச்சிட்டு வந்திருக்கான்னு உங்ககிட்ட சொன்னாலா என்றார் என் அப்பாவிடம். இல்லை, ஆனால் அவள் எடுக்கிற முடிவில் நியாயம் இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும் என்றார் அப்பா. என்னையா புடலங்கா நியாயம்? புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துடுறது தான் நியாயமா? என்ன நடத்த சின்ன வேணாம், என் மேலே ஏற்கனவே சகதி அள்ளி பூசிட்டீங்க, மறுபடி கொட்ட வேணாம். புறப்பட்டு போக போகிறீங்களா இல்லையா? நான் கத்திய கத்தலில் அவர் கொஞ்சம் தடுமாறி போனார். ஓகே, கொஞ்ச நாள் இரு, ஆனால் நீ என் பொண்டாட்டி, பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிற பிஸ்னஸ் எல்லாம் வேணாம், புரிஞ்சுதா? வர்றேன். தள்ளாடி கொண்டே அவர் நடந்து செல்ல அப்பா கண்கள் கலங்க என் அருகில் வந்து என்னை மன்னிச்சிருமா என்றார். எதுக்குப்பா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? இப்படி ஒருத்தனை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்தேனாமா? விடுங்கப்பா, இனிமேல் அதை பற்றி பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை என்றேன். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறது. அவர் காராய் இருந்தால் நாளை இந்த கடிதத்தை தொடர்கிறேன். 24/2/94. எதையும் மறைக்காதது போலவே இதையும் ஒன்று விடாமல் ஜெயந்திடம் சொன்னபோது அவர் விரக்தியாக சிரித்தார். அவர் இவ்வளவு மோசமானவராக இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை ஜெயந்த் என்றேன். மீண்டும் சிரித்தார். என்ன ஜெயந்த், நான் எவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்த மனசு நோகாமல் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்படி சிரிக்கிறீங்க என்றேன். அனு, உன் வாழ்க்கையில் மட்டும்தான் அதிர்ச்சிகள் கிடைக்குமா என்றார். அவரை பாதி புரிந்த நிலையில் பார்த்தேன். என்ன சொல்கிறீங்க ஜெயந்த்? தப்பு செஞ்சிட்டோம் அனு, 2 பேருமே தப்பு செஞ்சிட்டோம். இல்லை, தப்பு செய்ய வைக்கப்பட்டோம். காதலை விட்டு கொடுத்து நீ தியாகம் செஞ்சியே, அதெல்லாம் வேஸ்ட் அனு. எனக்கு எதுவும் புரியலை ஜெயந்த். ஐ எம் நாட் ஹாப்பி அனு. உன்னை மனசில் வச்சுக்கிட்டு காவியாவோட பேசாமல் இருந்ததெல்லாம் கல்யாணமான புதுசில் தான். ஆனால் அதுக்கப்புறம் காவியா என் மனைவிங்கிற அந்தஸ்தை என் மனசில் பதிய வச்சுக்கிட்டு அவகிட்ட இனிமையாக தான் பழகினேன். ஆனால் அவளுக்கு என்கிட்ட ஈடுபாடே அதிகம் இல்லைனு. எப்படி சொல்கிறீங்க? சில விஷயங்களை உணரத்தான் முடியும். நான் உணர்ந்ததை உனக்கு உணர வைக்க முடியாது. அவளுக்கு நான் தேவையில்லை. என்கிட்ட இருக்கிற பணம் தான் வேணும், என் கார் வேணும், என் வசதிகள் வேணும். 3 கிளப்பில் மெம்பராக இருக்கா, சதா வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கா. நான் அவளோட 10 நிமிஷம் உட்காந்து பேசி பல நாள் ஆச்சு அனு. நோ, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. அவள் அப்படிப்பட்டவ இல்லை. உங்களை உருகி உருகி நேசித்தவ, உங்கள் மேலே வச்சிருந்த காதலுக்காக உயிரையே விட துணிச்சவ என்றேன். ஜெயந்த் சில வினாடிகள் அமைதி காத்தார். நீயே ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற, இந்த சூழ்நிலை இன்னொரு அதிர்ச்சி தரணுமான்னு பார்த்தேன். பரவாயில்ல, சொல்லிடுறேன். உனக்கு தெரியுமா அனு, அன்னைக்கு காவியா விஷம் சாப்பிடவும் இல்லை, டாக்டர் வந்து அவளை காப்பாற்றவும் இல்லை. எல்லாம் அவளும் என் மாமாவும் சேர்ந்து நடத்தின தத்ரூபமான நாடகம். உன்னோட இரக்கத்தை சம்பாரித்து உன்னை காதலை கலைக்க வைக்கிறதுக்காக செய்யப்பட்ட செட்டப். ஐயோ, என்ன ஜெயந்த் இது என்றேன் புரியாதவளாய்.
நிஜமாக தான் அனு, என் சொத்தெல்லாம் தன் மகளுக்கு வந்து சேரணுங்கிற ஆசையில் என் மாமா காவியாவுக்கு சொல்லி கொடுத்த யோசனை அது. ஒரு நாள் மாமாவும் காவியாவும் இதை பற்றி பேசி கொண்டு இருந்ததை நான் கேட்டேன். சேன ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து வீட்டிலேயே இருக்கிற என் மாமா கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. காவியா கிட்ட தாலி கட்டிட்ட கடமைக்காக பேசிகிட்டு இருக்கேன். என்னையும் உன்னையும் ஏமாற்றி பிரித்து உன் வாழ்க்கையை நரகமாக்கினதோட நிற்காம தன்னோட நாடகத்துலேயும் இப்போது என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இருக்கா அவள். கல்யாணமான பொண்ணுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுக்கு எதுக்குக்காக பிரேக் டான்ஸு? அதுக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இருக்கா. எத்தனையோ விஷயங்கள் எனக்கு பிடிக்காதெல்லாம் செய்கிறா. திட்டி பார்த்துட்டேன், பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன். கேட்குறதா இல்லை. கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட மாட்டேங்கிற நம்பிக்கையில் ஆட்டம் போட்டுட்ருக்கா. இதில் அதிகமாக நாசமாக போனது உன் வாழ்க்கை தானோ. என்னை கல்யாணம் செய்துக்க வைக்கிறதுக்காக நீ அவசரமாக ஒரு உருப்படாத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நிரந்தரமாக விலகி வந்துட்டேன்னு சொல்கிற. நான் பதில் எதுவும் பேசாமல் இருந்தேன். பிறகு சொன்னேன், ஜெயந்த், அவள் என்னை ஏமாற்றி உங்களை கல்யாணம் செய்துக்கிட்ட முறை தப்பாக இருக்கலாம். ஆனாலும் உங்கள் மனைவி, அவளுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை பொறுமையாக எடுத்து சொல்லி நல்ல விஷயங்களை புரிய வைங்க. இதை நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு உதறிட்டு வந்து தனிமரமாக எத்தனை நாள் நிற்ப? உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காலம் இருக்குமா? தேவராஜன் நீ ஏன் திருத்தக்கூடாது? தெரியாமல் தப்பு செய்கிறவங்கள திருத்தலாம் ஜெயந்த். தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு அதுக்கு வியாக்கியானம் சொல்கிறவங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்றேன். ஆனால் என் கணவர் 3 நாட்கள் கழித்து மறுபடி என்னை வீட்டில் சந்தித்தார். இரு அனு என்று சொல்லி சுவாமி மாடத்திலிருந்து கற்பூரமும் தீப்பெட்டியும் எடுத்து வந்து எனக்கு முன்னால் தரையில் வைத்து கொளுத்தி எரிய விட்டு தன் உள்ளங்கையில் வைத்தார். சத்தியமாக இனிமேல் நான் வேறு பொம்பளை சகவாசம் வச்சுக்க மாட்டேன். என்னை நம்பு. உனக்கு பிடிக்காத மாதிரி நான் பேச மாட்டேன். வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அப்போதும் நான் சம்மதிக்கவில்லை. அன்றிரவு அப்பா என்னிடம் வந்து, ஒரு மனுஷன் திருந்திட்டதா சொல்கிறப்போ மறுபடியும் அவனோட சேர்ந்து வாழறது தப்பில்லை. வாழா வெட்டியா எத்தனை நாளைக்கு இருப்ப? மன்னிச்சு உன் புருஷனோட போய் கொடுத்த நடத்திப்பாரு. இன்னும் பழையபடியே தான் அவர் இருந்தால் வந்துடு. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கறது தப்பில்லை என்றார். ஆனால் அப்பா, இது வரைக்கும் அவர் எனக்கு செஞ்ச துரோகங்கள் மனசில் முள்ளு மாதிரி உட்கார்ந்துருக்கப்பா என்றேன். அனு, உன்னை நான் போய் வாழ்ந்து பார்க்க சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குமா? நீ இங்கேயே இருந்துடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேறு யாருக்குப்பா பிரச்சனை? உன் தங்கச்சி பவானிக்கு இப்போது இல்லை, நாளைக்கு அவளோட கல்யாண சமயத்தில் மூத்தவ வாழாமல் வீட்டில் இருக்காங்கிறதால கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்கம்மா பெண் எடுக்கிறவங்க என்றார். அந்த காரணம்தான் எனக்கு சொரேர் என்றது. சுதந்திரமாக இருப்பதாக நினைத்து கொண்டு இன்னொரு கோணத்தில் சுமையாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. மற்றொரு சந்தர்ப்பம் தந்து பார்க்கலாமா என்று தான் தோன்றியது. நான் என் கணவரின் வீட்டிற்கு திரும்பினேன். என் கணவரிடம் தென்பட்ட மாற்றங்களை பார்க்க பார்க்க எனக்கே ஆச்சரியமாகி போனது. என்னை வெளியே அழைத்து செல்வதும், ஏதாவது வாங்கி வருவதும், எப்போதும் புன்னகை சிந்து முகத்துடன் அன்பாய் பேசுவதும் திகட்டும் அளவிற்கே இருந்தன. அன்றிரவு 8:30 மணிக்கெல்லாம் ஸ்கூட்டரில் வீட்டுக்கு வந்துவிட்டார். முகத்தில் எக்கச்சக்கமான மகிழ்ச்சி. 5 முழம் மல்லிகைப்பூ, அல்வா, ஜாங்கிரி, ஆப்பிள் ஜூஸ் பாட்டில் என்று என்னென்னவோ வாங்கி வந்திருந்தார். அனு, இன்னைக்கு ஒரு டீல் முடித்ததில் எனக்கு செம வருமானம். அதை கொண்டாடினாதான் செட்டப்போட வந்தேன். வீடாக கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு என்று கண்ணடித்து சிரித்தார். 2 பேரும் சாப்பிட்டு முடித்ததும் ஆப்பிள் ஜூஸ் குடித்து தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார். பருகினேன். பருகிய கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என் உடலில் எடை குறைந்தது. நான் மிதப்பது போல உணர்ந்தேன். தானாக சிரிப்பு வந்தது. தலை லேசாக சுற்றி போதை ஏறி கண்கள் செருகின. ஏங்க சுத்துது என்று குழறினேன். ஒன்றுமில்லானு, ஆப்பிள் ஜூஸோட கொஞ்சம் ரம்மும் கலந்திருக்கேன், கிக்கா இருக்குதுல்ல என்று என்னை கைத்தாங்களாக நடத்தி படுக்கை அறையில் கட்டிலில் கிடத்தினார். எனக்கு போதைக்கு நடுவிலும் கொஞ்சம் கோபம் வந்தது. என்னை கேட்காம ஏன் இப்படி பண்ணீங்க என்றேன். கண்களை சுழற்றி அடித்து என் கண் எதிரே என் கணவர் மங்களாக தெரிய மூளையெங்கும் வர்ணச்சிதறல். அனு என்று அருகில் படுத்து கொண்ட அவரை ஆசையாய் அணைத்து கொண்டேன். என் உடைகளை அகற்ற நானும் உதவினேன். லைட்டு எரியுது என்றேன். எரியட்டும் என்ற அவர் திடீரென்று எழுந்து சென்று ஒரு ஸ்டாண்ட் மாதிரி என்னவோ எடுத்து வைப்பதும் அதற்கு மேல் வேறு என்னவோ எடுத்து வந்து பொருத்துவதும் மசமசப்பாக தெரிந்தது. விவரம் புரியவில்லை. என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமில்லை டார்லிங் என்று வந்த அவர் என்னை மீண்டும் அணைத்து கொள்ள விற்றென்று ஏதோ சத்தம் வந்து கொண்டிருந்தது. என்ன சத்தம் என்றேன். ஃபேன் சுத்துற சத்தம், பேசாமல் இரு என்று என் மேல் படர்ந்தார். ரொம்ப நேரம் கழித்து நான் போதையின் மயக்கத்தில் இருந்து விடுபட்டு தன்னுணர்வு பெற்றபோது அறை இருட்டாக இருந்தது. அவர் அருகில் உறங்கி கொண்டிருந்தார். எனக்கு தாகம் ஏற்பட்டது. எழுந்து கலைந்திருந்த என் உடைகளை சரியாக உடுத்திக்கொண்டு இருட்டிலேயே அறைவாசல் நோக்கி நடந்தபோது எதன் மீதோ இடித்து கொண்டேன். நகர்ந்து அறை விளக்கை போட்டு பார்த்து அதிர்ந்தேன். நான் இடித்து கொண்டது ஸ்டாண்டு பொருத்தப்பட்டிருந்த ஒரு வீடியோ கேமரா மேல். வீடியோ கேமரா படுக்கையை நோக்கி வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு உடனே எல்லாம் புரிந்து போனது. பாவி, எந்த புருஷனாவது இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்வானா? நான் அவசரமாக அந்த கேமராவுக்குள் இருந்த கேசட்டை வெளியில் எடுத்தேன். அந்த சமயம் விழித்து கொண்ட அவர்,
அவர் என்ன அவர்? அந்த பொறுக்கி தேவராஜ். கேசட்டை கொடு என்று எழுந்து விட்டான். நீயும் ஒரு மனுஷனாடா? கட்டின பொண்டாட்டியோட சல்லாபிசத படமாக எடுத்திருக்கிய, எதுக்கு வச்சிருக்க இப்படி என்றேன். அனு, இந்த கேசட்டை வெளிநாட்டுக்கு போகுது, எவனோ பார்த்துட்டு போகிறான், 1 லட்சம் தர்றதா இருக்காங்க, மரியாதையே கொடுத்துரு கேசட்டு என்றான். அட பாவி, நான் உன் பொண்டாட்டிடா, என் மானத்தை வச்சு வியாபாரம் பண்ண பார்க்குறியா? இதுக்கு தான் அவ்வளவு தூரம் கெஞ்சி என்னை கூப்பிட்டியாடா? ஆப்பிள் ஜூஸுன்னு சொல்லி ரம்மு கொடுது. எவ்வளவு பெரிய வக்கரம் பிடிச்ச ஆளு நீ. இருந்துட்டு போகிறேன் என்று என் கையில் இருந்த அந்த கேசட்டை பிடுங்க வந்தான். நான் நகர்ந்து வெளியே சமையல் அறைக்குள் போய் காய்கறி நறுக்கும் அரிவாள் மனையை கையில் எடுத்துக்கொண்டேன். இதை பாரு, கிட்ட வந்த வயிற்ற கிழிச்சிருவேன். இந்த வீட்டுக்கு வாடகை நான் தான் கொடுக்குறேன். அக்ரிமெண்ட்டு என் பேரில் தான் இருக்குது. இந்த நிமிஷமே நீ வெளியே போயாகணும். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அன்னைக்கு வெறும் வார்த்தையாகத்தான் சொன்னேன். இன்னைக்கு என்று என் தாலியை எடுத்து அரிவாள் மனையால் அறுத்து அதில் கோத்திருந்த சிறு மணிகள் சிதற அவன் முகத்தில் எறிந்தேன். ஒரு வினாடி அதிர்ந்து போய் அவன் உடனே சுதாரித்து கொண்டு, சரி, நீ என் பொண்டாட்டி இல்லை, நான் உன் புருஷனும் இல்லை, போயிடுறேன், அந்த கேசட்டை மட்டும் கொடுத்துரு என்று கை நீட்டியபடி அவன் என் அருகில் வர அரிவாள் மனையால் வீசினேன். அவன் முன்னங்காயில் கூரான அரிவாள் மனை கிழிந்து கொடவென ரத்தம் கொட்ட துவங்க அவன் அலறி துடித்தான். போயிடு, நான் பத்திரகாலியாக உன்னை துண்டு துண்டான்னு நறுக்கிறதுக்கு முன்னாடி போயிடு, சத்தியமாக கொலை செய்ய வேண்டாம் என்று நான் கத்த, அவன் என் வார்த்தையில் இருந்த உண்மையை உணர்ந்து கையிலிருந்து ரத்தம் சொட்ட வீட்டை விட்டு வெளியேறி போனான், வீடியோ கேமராவை எடுத்துக்கொண்டு. அந்த கேசட்டில் இருந்த டேப் எல்லாவற்றையும் வெளியே இழுத்து திரட்டி போட்டு நெருப்பு குச்சி கிழித்து போட்டு எரித்து சாம்பலாக்கினேன். மறுநாள் அப்பாவிடன் வந்தேன். வந்துடுமா, இங்கே வந்துடு என்றார். இல்லைப்பா, நான் அதே வீட்டில் தனியாக இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்து முடிச்சாச்சு, இனிமே சாவை பார்க்குற வரைக்கும் அதே வீட்டில் தான் என்று சொல்லி விட்டு வந்து விட்டேன். 4 நாட்கள் ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டிலேயே உட்கார்ந்து விட்டத்தையே விரித்து கொண்டு படுத்திருந்தேன். என்னை தேடிக்கொண்டு ஜெயந்த் வந்து விட்டார். என்னாச்சு அனு, உடம்பு சரியில்லையா என்றார். நான் வாய் விட்டு கதறி அழுதுவிட்டேன். ஜெயந்திடம்தான் நான் எதையும் மறைப்பதில்லையே. எனக்கும் தேவராஜ் என்கிற வக்கிர மிருகத்திற்கும் நடைபெற்ற போராட்டத்தை, அவன் செய்த கேவலமான செயலை, அவன் கிட்டத்தட்ட கொலை செய்ய போனதை எல்லாம் சொன்னேன். அமைதியாக கேட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். ரொம்ப மெதுவான குரலில் பேசினார். அனு, உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லைம்மா. பரிதாபமாக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கு. தியாகம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் கோரம் பண்ணிட்டு நிற்கிற பாரு. நாம் 2 பேரும் நிம்மதியையும் கெடுத்த காவியாவை கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம்னு ஆத்திரம் வருது. ஜெயந்த், அந்த சந்தர்ப்பத்தில் எடுத்த முடிவுகளில் எந்த தப்பும் இல்லை. அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியில்லாமல் போச்சு. ஊரில் எத்தனையோ பொண்ணுங்களுக்கு நல்ல புருஷன் அமையலையா? எனக்கு அந்த மாதிரி ஒரு அன்பான புருஷன் அமைஞ்சிருந்தா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது. அதே மாதிரி காவியாவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அடக்கமான மனைவியாக இருந்திருந்தா நீங்களும் இப்படி நொந்து போய் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனால் அனு என்ற ஜெயந்த் சற்றென்று நிறுத்திவிட்டார். என்ன ஜெயந்த், ஒன்றுமில்லை விடு என்றார். என்னவோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த அந்தரங்கத்தையும் மறைச்சி வச்சுக்காம தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இப்போவும் என் மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறேன். நீ என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி. என்ன சொல்ல போகிறார் என்று நிமிர்ந்து பார்த்தேன். அவர் என் அருகில் வந்து நின்று, அனு, என்னால் நடந்த எதையும் மறக்க முடியல. எப்படி காவியா செஞ்ச துரோகத்தை மறக்க முடியலையோ அந்த மாதிரி நம்ம காதலையும் தான். நடுவில் 1000 சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நான் இன்னொருத்தி புருஷனாக இருக்கலாம், நீ இன்னொருத்தன் மனைவியாக இருக்கலாம். ஆனால் மனசில் ததும்புற எண்ணங்கள் அதையெல்லாம் யோசித்து பார்க்குறதில்ல அனு. உன்னை நான் ஆரம்பத்தில் எந்த அளவு தீவிரமாக நேசிக்கிட்டு இருந்தானோ அதே அளவு அதை விட பல மடங்கு அதிகமாக இன்றைக்கும் இப்போவும் உன்னை நான் நேசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் விரசமானவனாக இருந்துட்டு போகிறேன். நான் நாகரிகம் தெரியாத காட்டு மிரண்டியா, பரவாயில்ல, பட் ஐ லவ் யூ, இது நிஜம் என்றார். நான் அதிர்ந்து போய் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். ரம்யா, அதிர்ச்சி அடைந்தேன் என்று இங்கே குறிப்பிடுகிறேனே ஒழிய உள் மனசில் அவர் அப்படி சொன்னதற்காக ஒரு சந்தோஷ ஊற்று பொங்கியது என்பது உண்மையானது. நிஜம் பல சமயங்களில் விவசாயற்ற ஒன்று வல்லவில்லையா? என்னதான் என் கல்யாணத்திற்கு பிறகும் அவர் என் கல்யாணத்திற்கு பிறகும் ஒரே ஆஃபீஸில் நான் அவரிடம் தோழமையோடு உணர்வோடு பழகி வந்தேன் என்று சொல்லி கொண்டாலும் என் முன்னாள் காதலனை பக்கத்தில் இருந்து அடிக்கடி பார்த்து கொள்வதில் ஒரு வக்கர சுகம் இருந்ததென்று உண்மையை உன்னையின்றி வேறு யாரிடம் என்னால் அந்தரங்கமாக பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒரு திருமணமான நபர் மேல் ஒரு திருமணமான பெண் அடிமனசில் ஆசை வைத்திருப்பதா? சமுதாயம் என்கிற 4 பேர் முகம் சுளிப்பார்கள். இதை உறக்கச் சொன்னால், ஆனால் பெரும்பாலான அந்தரங்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் ரகசியமாகவே எல்லோர் மனதிலும் பதுங்கி கிடக்கும் ரம்யா. இது என் அனுபவபூர்வமான உண்மை. அவர் அந்த மாதிரி சொன்னதும் நான் மௌனமாக நின்றேன். சொல்லு அனு, கல்யாணமானதால் அந்த கட்டுப்பாடு தான், அந்த பண்பாடு தான் நம்ம 2 பேருக்குள்ளேயும் கோடு போட்டு வச்சிருக்கிறதே ஒழிய இன்றைக்கும் உனக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு ரொம்ப ரொம்ப சத்தியமாக சொல்ல முடியுமா? நான் உதடுகள் துடிக்க மௌனமாக நின்றேன். இதை பாரு அனு, இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட வேணாம். எனக்கு உன்னை பற்றி தான் அக்கறை. நீ சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு இளமை இருக்குது, வயசு இருக்குது, என் மேலே பாசமும் இருக்குது.
நொந்து போன உன் வாழ்க்கைக்கு ஒரு நந்தவனம் வேணும். காவியா சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலைனாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் செய்துக்க போகிறேன். என்ன எதிர்ப்பு எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. ஜெயந்த், பதில் சொல்லு. ஐ லவ் யூ ஸ்டில். அதே மாதிரி உனக்கும் என் மேலே ஆசை இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அதுக்காக நம்ம நிம்மதி குலைஞ்சு போகிறத பற்றி மற்றவங்க கவலைப்பட்டாங்களா? மற்றவங்க நிம்மதி கலைஞ்சிடும்னு நாம் கவலைப்பட வேணானோ? சட்டென்று ஜெயந்த் என்னை கட்டி அணைத்து பரவசத்துடன் என் கன்னத்தில் முத்தமிட, ஒரு சினிமா அல்லது புத்தக கதாநாயகியாக இருந்தால் அவரை சட்டென்று விலக்கி நிறுத்தி, என்ன இது, முதல்ல வெளியில் போங்க, இனிமேல் நாம் 2 பேரும் சந்திச்சுக்க வேணாம், நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், இனிமேல் என் வீட்டுக்கு வராதிங்க, இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும் என்று அழுது கொண்டே சொல்லியிருப்பாளோ? நான் அவரை விளக்கவில்லை. அழுகை பொங்க நானும் அவரை ஈடுபாட்டுடன் அணைத்து கொண்டேன் என்பதுதான் நடந்த நிஜம். இப்படித்தான் ஒரு பெண் வாழ வேண்டும் என்று உலகத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வந்த அவர் ஆதார நாயகி இல்லையே நான். சாதாரண மனுஷி, இரத்தமும் சதையும் அதில் உணர்ச்சியும் கொண்ட வெகு சாதாரண மனுஷி. நீதி, நியாயம், பண்பாடு, முறை, ஒழுக்க கட்டுப்பாடு இதெல்லாம் விட உணர்ச்சிதான் பல சமயங்களில் நம்மை அரசாள்கிறது ரம்யா. காரண காரியம் யோசிக்காமல் நம்மை செயல்பட வைத்து விடுவது இந்த உணர்ச்சி அலைகள்தான். எதற்காக இவ்வளவு வியாக்கியானமாக இதை சொல்கிறேன் என்றால், இப்போது என் வாழ்க்கையின் பல நினைவுகளை எல்லாம் சொல்லி முடித்து இன்றைய சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். நேற்று வரை ஜெயந்துக்கு தோழியாக இருந்த நான் இப்போது வேண்டாம், அந்த வார்த்தையை உபயோகிக்க விருப்பமில்லை. ஜெயந்த் தப்பாமல் வாரத்தில் 3 நாட்கள் என் வீட்டுக்கு வந்து போகிறார். நாங்கள் சந்தோஷமாக உரிமையாக பேசுகிறோம், பழகுகிறோம். எங்கள் உள்ளங்கள் மட்டுமல்ல, உடல்களும் அவ்வப்போது சங்கமிக்கின்றன. விளைவாக நான் தாயாக போகிற நிலையில் இருக்கிறேன். தேவராஜை அதற்கப்புறம் காணவில்லை. அவன் வரமாட்டான், வந்தாலும் கவலை இல்லை. அவனை மதிப்பதாக இல்லை. என்னை கேள்வி கேட்க அவன் நாக்குக்கு யோக்கியதை இல்லை. காவியாவை ஜெயந்த் சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார். விரைவில் சம்மதம் பெற்றுவிடப் போகிறார். அதன் பிறகு தேவராஜிடம் பேசி முறைப்படி விவாகரத்து வாங்கி தரப்போகிறார். இதெல்லாம் ஊருக்கு, இந்த உறவின் கௌரவத்திற்கு. ஆனால் நாங்கள் இப்போதே அப்படித்தான் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிறோம். ஐயோ, என்னடா பெண்ணிவள் என்று அருவருப்பாக இருக்கிறதா ரம்யா? நான் செய்வது தப்பென்று படுகிறதா ரம்யா? சாரி, என்னிடம் எந்த விளக்கமும் இல்லை. தப்பில்லை என்று வாதம் செய்யவும் நான் தயாரில்லை. சிலர் வாழ்க்கை இவ்விதமாகத்தான் அமையப் போகிறது. நிஜம் எப்போதும் அழகாக இருப்பதில்லை. ஒரு சமயம் அசிங்கமாகவும் கொடூரமாகவும் இருந்து தொலைந்து விடுகிறதே. நீ என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஒரே ஒரு விஷயத்திற்காக பாராட்டலாம். அதாவது இதுதான் நிஜம் என்று எதையும் மறைக்காமல் சொல்கிற நேர்மை இருக்கிறதே எனக்கு. இந்த நேர்மை எத்தனையோ பேரிடம் இல்லை ரம்யா. கேவலமான நிஜத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டு அடித்த வாசனை கொடுத்து மேன்மையான விஷமாக்கி விடுகிறார்கள். நான் அப்படி சொல்லவில்லை. உன் பதில் கடிதத்தில் இது போன்றே உன் வாழ்க்கை நிஜங்களை சொல்வாய் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என் அந்தரங்கம் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்கவில்லை. சர்வதேச அளவில் நிஜம் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டு நான் மட்டும் விதிவிலக்கில்லை என்று என்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறேன். எழுதுவாயா உன் விவாகரத்தின் காரணத்தை? இன்றைக்கு மாலை ஜெயந்த் வருகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு கேரட் தோசை செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கான வேலைகளில் இறங்க வேண்டும். டாக்டரிடம் செக்கப்பிற்கு போக வேண்டும். இந்த தடவை என் மகன் உயிரோடு பிறப்பான் என்று நம்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். தயவுசெய்து நீயும் எனக்கு நல்ல விதமாய் பிரசவம் நடந்து அழகான மகன் கண் திறக்க வேண்டும் என்று வாழ்த்துவாயா? வேறென்ன? எவ்வளவு எழுதிவிட்டு இன்னமும் வேறென்ன என்று கேட்கிறான் பார். ஒரு நாள் சந்திக்கலாம். வெளிப்படாமல் உணவுகளுக்கு போலி பூச்சி பேசிக்கொள்ளவும் அப்படித்தான் நாம் செய்வது வழக்கம். நாம் என்றால் நீயும் நானும் அல்ல, எல்லோருமே. கடிதத்தில் மட்டுமே உண்மையான உணர்வுகளை பதிவு செய்கிற தைரியம் அல்லது சௌகரியம் கிடைக்கிறது. அத்தனை பெரிய கடிதத்தை மடித்து பெரிய கவரில் போட்டு ஒட்டி வைத்து கொண்டு தபால் ஆஃபீஸுக்கு வந்தான் அனு. அதற்கு எவ்வளவு ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டும் என்று ஊழியரை கேட்க வரிசையில் நின்று நகர வேண்டியிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு சிந்தனை. ரம்யாவை சந்தித்து 6-7 வருடங்களாயிற்று. அவள் வாழ்வில் சோகம் என்பது இன்னொருத்தி சொல்லித்தான் எனக்கு தெரிந்தது. அவள் சீரும் சிறப்புமாய் வாழ்வதாக நான் நினைத்து கொண்டிருப்பதாக அவள் கருதி கொண்டிருப்பாள். இந்த கடிதம் அந்த எண்ணத்தை உடைக்கும். இல்லை பெண்ணே, உன் நிலை தெரியும் என்று அறிவிக்கும். அதேபோல் நான் இப்படி ஒரு கடிதத்தில் என் வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்தையும் கொட்டியிருப்பதை அவள் படிக்காத வரைக்கும் நான் எங்கோ சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவள் நினைத்து கொண்டிருப்பாள். அவள் மனதில் இருக்கும் இனிய கற்பனையை எதுக்காக கலைக்க வேண்டும்? என்ன அவசியம் அதற்கு? என்னமா வேணும் உங்களுக்கு? கவுண்டரில் இருந்த ஊழியர் கேட்க அனு பதில் சொல்லாமல் விலகி வெளியே வந்தாள். போஸ்ட் ஆஃபீஸுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அனு அந்த கவரை பிரித்து உள்ளிருந்த கற்றை காகிதங்களில் ஒவ்வொன்றாக பீஸாக கிழித்து அந்த தொட்டியில் போட்டுவிட்டு வீட்டை நோக்கி நிதானமாக நடந்தாள். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.